والصلاة والسلام على رسول الله ما بعد قال الله سبحانه وتعالى في الفرقان الحميد والفرقان المجيد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وما كان الله ليطلعكم على الغيب ولكن الله يجتبي من رسله من يشاء فآمنوا بالله ورسله وإن تؤمنوا وتتقوا فلكم أجر عظيم وقال نبينا صلى الله عليه وسلم إن من شكر النعمة أن يحدث بها أو كما قال عليه الصلاة والسلام. அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹுடைய மாபெரும் கிருபை அல்லாஹு தாலா நம்மை முஸ்லீம்களாக மூமின்களாக பிறக்கச் செய்திருக்கிறான். அதிலும் குறிப்பாக கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய உம்மத்தில் அல்லாஹ் கொண்டு வந்திருக்கிறான். பாக்கியம் பொருந்திய உம்மத்தில் நாம் எல்லாம் பிறந்ததின் காரணமாகத்தான் நமக்கு அல்லாஹு தாலா இது போன்ற மஜ்லிஸுகள் நல்ல நிகழ்வுகளில் கலந்து கொள்ளுகின்ற பாக்கியத்தை தந்திருக்கிறான். அல்ஹம்துலில்லாஹ். வருடம் வருடம் பெருமானாருடைய புகழ் மாலைகள் இங்கே பாடப்படுகிறது. நாமெல்லாம் அறிந்ததே. அதே போன்று இந்த வருடமும் இங்கே தொடர்ந்து மஜ்லிஸுகள் மூத்த உலமாக்கள் தமிழகத்தின் தலை சிறந்த ஆலிம்கள் தொடர்ந்து பேசி வருவதை நாம் அறிவோம். நீங்கள் எல்லாம் பாக்கியசாலிகள் என்பதற்கு இது ஒரு அத்தாட்சியாக இருக்கிறது. காரணம், நாம் உலகில் பார்க்கின்றோம், ஒரு காரியம் நமக்கு பிடித்து விட்டால் அதை நாம் தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறோம். ஒரு நபரின் வேலை நமக்கு பிடித்து விட்டால் அந்த வேலையை அந்த நபரிடத்திலிருந்து தொடர்ந்து வாங்கி கொண்டிருக்கிறோம். உதாரணமாக, இந்த ஊரில் ஒருத்தர் லைட் போடக்கூடியவர் இருப்பார், எலக்ட்ரிஷியன் இருப்பார். ஒரு ஃபங்க்ஷன் என்ற ஞாபகம் வந்த உடனே அவர் தான் நினைவுக்கு வருவார். ஏன்னா அவருடைய அந்த வேலை நமக்கு திருப்திகரமாக இருக்கும், பிடித்ததாக இருக்கும். எனவே நாம் வருடம் வருடம் அவரைத்தான் நாம் அந்த காரியத்திற்கு புக் செய்வோம். காரணம், அவருடைய வேலை நமக்கு பிடித்து விட்டது, வேலை சுத்தமானது. அது போன்று தான் நாம் வருடம் வருடம் இங்கே நபியை பற்றி பேசுவது, கொண்டாடுவது நபிக்கு பிடித்து விட்டது. அதனால்தான் நம்மையே அறியாமல் வருடம் வருடம் இந்த கூட்டங்கள் நடைபெறுகிறது, நாம் கலந்து கொள்கிறோம். நபிக்கு மட்டும் இது பிடிக்கலன்னு சொன்னால் இந்த மஜ்லிஸுகள் நடைபெறாது. நமக்கு பிடிக்காத காரியத்தை நாம் நடத்த மாட்டோம். அவரை கூப்பிடாதீங்க. ஏங்க, எனக்கு அவரை பிடிக்கலைங்க, அவருடைய வேலை பிடிக்கல, எனவே நாம் அவரை கூப்பிட மாட்டேங்கிறோம். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. பெருமானாருடைய ஆதிக்கம் எந்த அளவுக்கு உள்ளது. மனிதர்களை தாண்டி மிருகங்கள், மலைகள், கடல்கள், திடல்கள் மீது நபியினுடைய ஆதிக்கம் இருக்கிறது. அவருடைய விருப்பம் இல்லாமல் அவர்களுடைய பெயரில் கூட்டம் நடத்திவிட முடியுமா? என் விருப்பம் இல்லாமல் என்னுடைய பேரில் நீங்கள் கூட்டம் நடத்த முடியாது. ஒரு நோட்டீஸில் என் பேரை என்னுடைய அனுமதி இல்லாமல் போட்டுட்டீங்கன்னு சொன்னால் நான் உங்களிடத்தில் சண்டைக்கு வருவேன். யாரிடத்தில் கேட்டு என் பெயரை நீங்கள் புக் செய்தீர்கள்? அப்படி இருக்கின்ற பொழுது பெருமானாரின் மீது புகழ் பாடுவோம். பெருமானாருடைய மீலாத் விழா என்று நாம் நபியினுடைய விருப்பம் இல்லாமல் எப்படி நடத்த முடியும்? எனவே நாம் பாக்கியசாலிகள். முதலில் இந்த செய்தியை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். பெருமானாருடைய விருப்பத்தின் பெயரில் தான் இந்த கூட்டம் நடைபெறுகிறது. அந்த அடிப்படையில் தான் நாம் எல்லாம் வந்திருக்கிறோம். இது மிகப்பெரிய பாக்கியம். ஒரே ஒரு ஹதீஸை சொல்லிவிட்டு நான் என் தலைப்புக்குள் போக வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன். காலத்தின் கட்டாயம் இதுவெல்லாம் பேச வேண்டிய சூழ்நிலை. ஆன்மீகம் இஸ்லாத்தில் இருக்கிறதா என்று கேட்கின்றார்கள். ஆன்மீகத்தை தவிர இஸ்லாத்தில் என்ன இருக்கிறது என்று நாம் கேட்கின்றோம். இஸ்லாம் என்றாலே ஆன்மீகம்தான். ஆன்மீகத்தை தவிர இஸ்லாத்தில் வேற என்ன இருக்கிறது? நமக்கு பெருமானார்
கற்றுக் கொடுத்தது எல்லாம் ஆன்மீகம்தான். தூங்கியது முதல் விழிக்கின்ற வரை ஆன்மீகம். சொல்லுங்கள், சிறு பிள்ளைகள் இங்கே அமர்ந்திருக்கிறார்கள். யாராவது ஒரு பிள்ளை சொல்லுங்கம்மா, தூங்குவதற்கு முன்னால் என்ன துவா ஓதணுமா? அல்லாஹும்ம பிஸ்மிக அமூது வஹியா. எழுந்தனோன்னு என்ன துவா ஓதணும்? தூங்கி எழுந்தோன்னு ஓத வேண்டிய துவா அல்ஹம்துலில்லாஹில்லதி அஹ்யானா பாத மா அமாதனா வ இலைஹின் நுஷூர். யோசிச்சு பாருங்க, பெருமானார் சாதாரண துவா நமக்கு கற்றுக் கொடுத்துருக்குறாங்க. அதுவே ஆன்மீகத்தை சொல்லுகிறது. எங்களை மௌத்தாக்கிய பிறகு எங்களை எழ வைத்தானே அந்த அல்லாஹுக்கு எல்லா புகழும். இதை விட ஆன்மீகம் வேறு யார் சொல்ல முடியும்? நாங்களா தூங்கினோம், நாங்களா எழுந்தோம்? தூங்க வைத்தது யார்? எழ வைத்தது யார்? நான் தூங்கும் போது மௌத்தா போகிறேன்னு சொல்லி தூங்குறேன், ஆனால் எழ வைத்தது யார்? எவ்வளோ ஆன்மீகத்தை சொல்லி கொடுத்துட்டாங்க பாருங்க. சாப்பிடும் போது ஒருத்தர் துவா சொல்லுங்கம்மா. எல்லாத்துக்கும் ஒரே துவா தான். நாங்கள் மாற்றி மாற்றி பேச மாட்டோம். சாப்பிட்டு முடிச்சோன்னே அல்ஹம்துலில்லாஹில்லதி அத்அமனா வ ஸகானா வ ஜஅலனா மினல் முஸ்லிமீன். சாப்பிட்டது நீங்கள், கடைக்கு போனது நீங்கள், உழைச்சது நீங்கள், சமைச்சது நீங்கள். நபி ஆன்மீகத்தை சொல்லித் தருகிறார்கள். எனக்கு உணவு ஊட்ட வைத்தானே, எங்களுக்கு உணவை கொடுக்க வைத்தானே, ஊட்டினானே அந்த அல்லாஹுக்கு எல்லா புகழும். சின்ன சின்ன துவா முதல் நபி ஆன்மீகத்தை கற்றுக் கொடுத்து விட்டார்கள். இங்கே உன் செயலுக்கு, உன் விருப்பத்திற்கு வேலையே கிடையாது. இங்கே நடைபெறுவதெல்லாம் அல்லாஹ்வின் விருப்பம். இதுதான் ஆன்மீகம். நீ இல்லை, என்னை செய்ய வைக்கக்கூடியவன் ஒருவன் இருக்கின்றான், என்னை இயக்கி கொண்டிருக்கின்றான் என்று சிறு பிள்ளைகளுக்கு மக்தபுகளிலே சொல்லித் தருகின்றோமே. இது ஷரியாத்தா? இது தீனா? இது தரீகத்தா? இது ஹகீகத்தா? இது மாரிஃபத்தா? இது தஸவுஃபா? சொல்லுங்கள் பார்க்கலாம். இதுதான் ஆன்மீகம். எதை நம்முடைய சின்ன பிள்ளைகளுக்கு நாம் காலையிலிருந்து மாலையிலிருந்து உலமாக்கல் மக்தபின் மூலமாக ஊட்டுகின்றார்கள். இதை விட ஒரு ஆன்மீகம்? பெருமானார் இதைத்தான் சொல்லிக் கொடுத்தார்கள். அதனால் ஒரு ஹதீஸை சொல்லிவிட்டு நான் என் தலைப்புக்குள் போக வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன். இஹ்யா உலூமுத்தீன் போன்ற கிதாபில் இந்த ஹதீஸ் பதிவு செய்யப்படுகிறது. நமக்கெல்லாம் இந்த ஒரு ஹதீஸ் காணிக்கை என்று சொல்லலாம். பெருமானாருடைய இஷ்கோ முஹப்பத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு நபி சர்டிஃபிகேட் கொடுக்கின்றார்கள். நம்முடைய ஈமானுக்கு யாரின் மீது கலிமா சொன்னால் நாம் மூமினாக ஆகுமோ அந்த பெருமானார் நம்முடைய ஈமானுக்கு சர்டிஃபிகேட் தருகின்றார்கள். அப்படிப்பட்ட ஒரு ஹதீஸ் இஹ்யா உலூமுத்தீனிலே பதிவு செய்யப்படுகிறது. பெருமானார் சொல்லுகின்றார்கள், லவ் அன்ன முஃமினன், நிச்சயமாக ஒரு மூமின், அல்லாஹ் ரசூலை ஏற்றுக்கொண்ட ஒரு மூமின், தகல இலா மஜ்லிஸின், அவன் ஒரு அவைக்கு சென்றால், ஒரு மஜ்லிஸுக்கு போனால், ஃபீஹி மியத்து முனாஃபிகின், அந்த மஜ்லிஸிலே 100 நயவஞ்சகர் இருக்கின்றார்கள். 100 நயவஞ்சகர்கள் இருக்கின்றார்கள். முனாஃபிகீன்கள். யாருங்க முனாஃபிக்? அவன் இவன் தொழுகையில் சோம்பேறியாக இருப்பான், இங்கும் ஒன்று அங்கும் ஒன்று பேசுவான், ஒரு முகம் இருமுகம். இதுவெல்லாம் இதை விட பெரிய நயவஞ்சகன் யார் என்றால், وَإِذَا قِيلَ لَهُمْ تَعَالَوْا إِلَى مَا أَنزَلَ اللَّهُ وَإِلَى الرَّسُولِ, வாருங்கள், ரசூலுல்லாஹ் கூப்பிடுகின்றார்கள், அவருடைய மஜ்லிஸில் கலந்து கொள்வோம், அவருடைய பிறந்த மாதம் வந்து விட்டது, ரபீல் அவ்வல் வந்து விட்டது, மீலாது நபி கொண்டாடுவோம், மொழுது ஓதுவோம் என்று கூப்பிட்டால், ரஐத்தல் முனாஃபிகீன, நபியே நீங்கள் நயவஞ்சகர்கள் பார்ப்பீர்கள், யசுத்தூன அன்க சுதுதா, உங்கள் பெயரை சொன்னால் யாருக்கு எரிகிறதோ அவன் தான் நயவஞ்சகன். இது குர்ஆன் சொல்லுகிறது. அல்லாஹ் சொன்னோன்னு ஓடி வருவான், நபின்னு சொன்னோன்னு ஓடி போவான், அவன் தான் நயவஞ்சகன் என்று குர்ஆனை இறக்கி அல்லாஹ் சொல்லுகின்றான். ஒரு கூட்டத்தில் 100 நயவஞ்சகர் இருக்கின்றார்கள். ஒரே ஒரு அல்லாஹுடைய ரசூலுடைய ஆஷிக் இருக்கின்றார். நபி சொல்லுகின்றார்கள், வமூமினுன் வாஹிதுன், 100 நயவஞ்சகர்கள், ஆனால் ஒருவர் தான் ஆஷிகே ரசூல் இருக்கின்றார் என்றால் அந்த நல்ல முஃமின் லஜா, நேராக அந்த 100 நயவஞ்சகர்களை கடந்து நேராக அந்த ஒரே ஆஷிகே ரசூல் இடத்தில் போய் அமர்வான். ஹத்தா எஜ்லிஸ இலை, அவனோடு தான் உட்காருவான். 100 நயவஞ்சகர்களை திரும்பி கூட பார்க்க மாட்டான். நமக்கு பெருமானார் இன்று பார்க்கின்றோம், எவ்வளோ பேர் இருக்கின்றார்கள் மஹல்லாவிலே, எவ்வளோ பேர் நம்முடைய நண்பர்கள் சுற்று இருக்கின்றார்கள். எல்லாராலும் யா நபி சலாம் அலைக்கும் சொல்ல முடியவில்லையே. காரணம் என்ன?
அதைத்தான் பெருமானார் சொல்லுகின்றார்கள். அதற்கு அடுத்து சொல்றாங்க பெருமானார், வலவ் அன்ன முனாஃபிகன், ஒரு நயவஞ்சகன் ஒரு மஜ்லிஸில் நுழைகிறான், தகல இலா மஜ்லிஸின், ஒரு கூட்டத்தில் நுழைகின்றான், ஃபீஹி மிஅத்து மூமின், அங்கே ஆஷிகை ரசூல்கள், அல்லாஹ்வை ரசூலை கொண்டாடுகின்றவர்கள், மௌலூத் ஓதக்கூடியவர்கள், ரபீல் அவ்வல் மாதம் வந்துவிட்டால் சந்தோஷப்படக்கூடியவர்கள், நேர்ச்சையை கொடுக்கக்கூடியவர்கள், நபியினுடைய பேருகளிலே ஃபிதாக்க அபி வ உம்மி யா ரசூலுல்லாஹ் என்று சுன்னத்தை சஹாபி, சுன்னத்தை அபூபக்கர் சித்திக்குடைய அந்த சுன்னத்துகளை கையாளக்கூடியவர்கள், அவர்கள் இருக்கின்ற 100 பேர் இருக்கின்றார்கள். ஒ முனாஃபிகுன் வாஹிதுன், அங்கே ஒருவன் அமர்ந்து கொண்டிருக்கிறான், நயவஞ்சகன், அல்லாஹ் ரசூலை பிடிக்காதவன், யா நபி என்று சொல்லிவிட்டால் முகத்தை திருப்பக்கூடியவன், அவன் உட்கார்ந்து கொண்டிருக்கிறான் என்றால் அந்த நேராக நயவஞ்சகன் லஜா அவன் கூட தான் போய் உட்காருவான். ஹத்தா எஜிலி செய்லை, வேற யார் அந்த 100 ஆஷிகை ரசூல்கள் கூட உட்கார மாட்டான். இன்றைக்கும் பள்ளிவாசல் நாம் பார்க்கின்றோம், எத்தனையோ பேர் பள்ளிவாசலுக்கு வராங்க, மௌலூத் ஓதக்கூடியவர்கள் ஓதிக்கொண்டே இருக்கிறார்கள். அவன் ஏதோ தன்னுடைய கடமை வேலை முடிந்து விட்டது என்று தொழுது விட்டு போய்கொண்டே இருக்கின்றான். நம்மை பார்த்து அவன் ஒரு சிரிப்பு சிரிக்கின்றான். நாங்கள் தான் 100% முஸ்லிம்கள். நம்மை பார்த்து ஏதோ பாவம் செய்யக்கூடியவர்களை போல பார்க்கின்றான். அந்த நபியை புகழ்வதற்கு ஆதாரம் கேட்கின்றார்கள். எந்த நபி நம்மை புகழ்ந்தார்களோ, வாழ்நாள் முழுக்க பெருமானார் நம்மை பற்றி பேசினார்கள், அந்த நபியை பற்றி பேசுவதற்கு ஆதாரம் கேட்கின்றார்கள். மீலாது நபி கொண்டாடுவதற்கு ஆதாரம் கேட்கின்றார்கள். பெருமானார் நம்மை பற்றி சொல்லுகின்றார்கள். என் உம்மத் யார் தெரியுமா? இன்னக்கும் துக்மிலூன யௌமல் கியாமத்தி 70 உம்மதன், நீங்கள் ஒரு உம்மத் கிடையாது. நூஹ் அலைஹிஸ்ஸலாமுடைய சமூகம் ஒரு உம்மத்து தான். என் உம்மத்தே, என்னுடைய பேரை சொல்லக்கூடியவர்களே, நீங்கள் முன் சென்ற உம்மத்தின் 70 உம்மத்திற்கு சமமானவர்கள். இது பெருமானார் நம்மை புகழுகின்ற வார்த்தை. அந்த நபியை புகழுவதற்கு நாம் ஆதாரம் கேட்கின்றோம். அந்த நபி நம்மை பார்த்து சொல்லுகின்றார்கள், என்னுடைய உம்மத்தை நீங்கள் ஒரு உம்மத்திற்கு சமம் கிடையாது. மற்ற எல்லா சமூகத்துடைய உம்மத்துகள் ஒரு உம்மத்து தான். நீங்கள் 70 உம்மத்திற்கு சமமானவர்கள். அன்தும் கைருஹா, எல்லா உம்மத்துகளில் நீங்கள் தான் சிறந்தவர்கள், நீங்கள் தான் சாட்சியாளர்கள் என்று பெருமானார் நம்மை புகழுகின்றார்கள். இன்னொரு ஹதீஸில் நபி சொல்லுகின்றார்கள், நஹனுல் ஆகிரூன சாபிகூன், காலத்தால் நாங்கள் பிந்தி வந்திருக்கலாம், சொர்க்கத்தில் நாங்கள் தான் முந்தி செல்வோம். இது நபி அவர்கள் இந்த உம்மத்திற்கு சர்டிஃபிகேட் கொடுக்கின்றார்கள். அந்த நபி நம்மை புகழுகின்றார்கள், நம்மை பெருமையாக பேசுகின்றார்கள். இன்னி உபாஹி பிகுமுல் உமம், எந்த நபியும் தன் உம்மத்தை கொண்டு பெருமை அடிக்கவில்லை, பெருமை பாராட்டவில்லை. அவருடைய செயல்பாடுகளால் அவர் இந்த நபிமார்களுக்கு தலைகுனிவு ஏற்பட்டது. உம்மத்தே, நான் உங்களை கொண்டு பெருமை அடிக்கின்றேன். அந்த நபியுடைய மீலாதை கொண்டாடுவதற்கு ஆதாரம் கேட்கின்றோம். நாம் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, எவ்வளோ காலத்தின் மிக மோசமான காலத்தில் வந்து கொண்டிருக்கிறோம். மீலாது நபி பற்றி பேசுவதற்கு அல்லாமா இப்னு ஹஜர் அஸ்கலானி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்லுகின்றார்கள், உலகம் படைக்கப்பட்ட நாளிலிருந்து கியாமத்துடைய கடைசி நாள் வரை இந்த எந்த உம்மத்தும் ஒரு நாளை சிறந்த நாளாக கொண்டாட முடியாது. அல்லாஹ் படைத்த நாளிலே சிறந்த நாள் முஹம்மது ரசூலுல்லாஹ் இந்த உலகில் வந்த நாள். இதை விட சிறந்த நாள் எதுவும் கிடையாது. நீங்கள் ஆஷூரா என்று சொல்லுங்கள், பராத் என்று சொல்லுங்கள், லைலத்துல் கத்ர் என்று சொல்லுங்கள். லைலத்துல் கத்ரில் ஒரு சிலருக்கு தான் வெற்றி இருக்கிறது, மறைக்கப்பட்டு விட்டது. ஒருவருக்கு லைலத்துல் கத்ர், ஒருவருக்கு லைலத்துல் கத்ர் இல்லாமல் இருக்கலாம், ஒருவருக்கு சந்தோஷமாக இருக்கலாம், ஒருவருக்கு சந்தோஷம் இல்லாமல் இருக்கலாம். பராத் ஒருவருக்கு தான் பராத், 10 பேருக்கு பராத் கிடையாது. ஹதீஸ் சொல்லுகிறது, ஷபே பராத் 10 நபர்களுக்கு கிடையாது. லைலத்துல் கத்ர் சண்டை போடக்கூடியவருக்கு கிடையாது. பாருங்க, எல்லா நாளும் பிரிந்து கொண்டே போகிறது. ஆஷூரா மற்றவர்கள் கிடையாது, எல்லாம் பிரிந்து கொண்டே போகிறது. ஒரு நாள் தான் எல்லாருக்கும் மகிழ்ச்சி, ஒரே ஒரு நாள் தான். அதில் காலத்தால் யாருக்கும் வித்தியாசம் கிடையாது. எல்லாரும் மகிழ்ச்சி பெறுகின்ற ஒரே நாள், உலகம் படைக்கப்பட்ட நாளிலிருந்து. என் வார்த்தை கிடையாது, அல்லாமா இப்னு ஹஜர் அஸ்கலானி அவர்கள் சொல்லுகின்றார்கள். அந்த நாளை நாம் கொண்டாடாமல் மீலாது நபியை பற்றி சஹாபாக்கள் பேசினார்களா? அது நபி வழியா என்று கேட்கக்கூடியவர்களே, பெருமானார் நூஹ் அலைஹிஸ்ஸலாமுடைய பிறப்பை பற்றி பேசுகின்றார்கள். பெருமானார் ஹஜ்ரத் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் எப்படி பிறந்தார்கள்? பெருமானார் சஹாபாக்களுக்கு மத்தியில் மீலாதை இஸ்மாயிலை கொண்டாடினார்கள். மீலாதை இஸ்மாயிலை நபி கொண்டாடினார்கள். ஹஜ்ரத் நூஹ் அலைஹிஸ்ஸலாமுடைய பிள்ளைகள் சாம், யாம், ஹாஃபிஸ் இவர்களை பற்றி பெருமானார் பேசுகின்றார்கள்.
முன் சென்ற நபிமார்களின் பிறப்பை பற்றி பெருமானார் பேசுகின்றார்கள். அவர்களை பற்றி சையதுல் முர்சலீனுடைய பிறப்பை பற்றி நாம் பேசக்கூடாதா? நபி அவர்கள் எதையெல்லாம் பேசியிருக்கின்றார்கள்? சஹாபாக்கள் சொல்லுகின்றார்கள், ததாகர்னா லைலத்துல் கத்ர், பெருமானாருக்கு முன்னால் அமர்ந்து நாங்கள் லைலத்துல் கத்ரை பற்றி பேசியிருக்கின்றோம். ததாகர்னா யௌம உஹத், உஹது நாளை பற்றி பெருமானார் இடத்தில் நாங்கள் அமர்ந்து, பெருமானாரே உஹதை பற்றி எங்களுக்கு சொல்லுங்கள், அன்று நடந்தது என்ன என்று சஹாபாக்கள் விவரமாக உஹது போரை பற்றி கேட்கின்றார்கள். பெருமானார் சொன்னார்கள், உஹதை பற்றி தெரிந்து ஆசிக்கப்படுகின்றீர்களா? யோம உஹதின் மாமாயி இல்லாவ ஜிப்ரீலு அன் யமீனி வ தல்ஹத்து அன் யசாரி. உஹதை பற்றி கேட்கின்றீர்களா? உஹதில் என்னோடு யாரும் கிடையாது. நான் வலது பக்கத்தில் ஜிப்ரைல் அலைஹிஸ்ஸலாம் என்னோடு இருந்தார்கள், இடது பக்கத்தில் தல்ஹா பின் உபைதுல்லா இருந்தார்கள். அந்த வரலாறை பற்றி பெருமானார் உஹதை பற்றி பேசுகின்றார்கள். ஆனால் யார் வந்ததனால் உஹது வந்ததோ, யார் வந்ததனால் லைலத்துல் கத்ர் வந்ததோ, யாரின் காரணமாக எல்லா நியாமத்துகள் கிடைத்ததோ அந்த நபியை பற்றி பேசு நாம் மறுக்கின்றோமே. சாதாரண வஸ்துக்களை பற்றி பேசிவிட்டோமே. நபியை பற்றி பேசுவதற்கு ஆதாரம் கேட்கக்கூடிய மிக மோசமான காலத்தில் நாம் எல்லாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அதனால் இது சுன்னத்தா பிதாத்தா என்று கேட்கக்கூடியவர்களே, மீலாது நபியை பிதாத் என்று சொல்லுகின்றீர்களா? சுன்னத் பிதாத் எது என்று தெரியுமா உங்களுக்கு? நான் ஒரே ஒரு செய்தியை சொல்லிவிட்டு என்னுடைய தலைப்புக்குள் போக ஆசைப்படுகின்றேன். ஏன்னா சுன்னத்துனா என்னன்னே தெரியல, இன்னைக்கு பிதாத் என்றால் என்னவென்றே தெரியவில்லை. இன்று நாம் எல்லாம் தொழுகையில் சேர்ந்து விட்டால், தொழுகையில் வந்தால் மஸ்பூக் என்று சொல்லுகின்ற, அதாவது கடைசி ரக்காத் யாருக்காவது ஒரு ரக்காத் விடுபட்டுருச்சு, 2ஆம் ரக்காத் விடுபட்டுருச்சுன்னு சொன்னால் நாம் இன்று எப்படி தொழுகிறோம் என்றால், இமாமோடு சேர்ந்து 2 ரக்காத் போய்விட்டால் அவர் சலாம் கொடுத்த பிறகு எழுந்து நின்று தொழுகின்றோம். இதுதான் மஸ்பூக் உடைய சட்டம். நபி வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள், அதுவரை அந்த சட்டம் கிடையாது. சட்டம் என்ன தெரியுமா? ஒருவர் தொழுக வருகின்றார், அவருக்கு 2 ரக்காத் போய்விட்டது, அவர் ஜமாத்தோடு சேரக்கூடாது. அந்த விடுபட்ட 2 ரக்காத்தை தனியாக தொழு வேண்டும். தொழுகின்ற சஹாபி தொழுகையிலே அவருக்கு இப்படி கையை காட்டுவார், உனக்கு 1 ரக்காத் போய்விட்டது, உனக்கு 2 ரக்காத் போய்விட்டது, உனக்கு 3 ரக்காத் போய்விட்டது என்று கையை மட்டும் காட்டுவார். இதை பார்த்து அவர் தனியாக 3 ரக்காத் தொழுதுவிட்டு இமாமோடு சேருவார். இதுதான் நபி வாழுகின்றார்கள். இந்த வளமை இருந்து கொண்டே இருக்கிறது. ஒரு தடவை யதார்த்தமாக முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு பள்ளிவாசலுக்கு வேகமாக வருகின்றார்கள். தனியாக தொழுகாமல் இமாமோடு சேர்ந்து விட்டு பெருமானார் சலாம் கொடுத்த பிறகு அவர்கள் எழுந்து அவர்கள் விடுபட்ட 2 ரக்காத்தை தொழுதார்கள். பெருமானார் பார்த்துவிட்டு சட்டத்தை மாற்றுகின்றார்கள். அது சன்னல்லக்கும் முஆத், முஆத் உங்களுக்காக ஒரு சுன்னத் செய்திருக்கிறார். இதை யோசிச்சு பாருங்க. நபி வாழுகின்றார்கள், சஹாபி பிதாத் செய்கிறார்கள். பிதாத் என்று சொல்ல வேண்டும், அதற்கு பெருமானார் சுன்னத் என்று சொல்லுகின்றார். ஹதீஸுடைய வார்த்தை. எதை சுன்னத் எதை பிதாத் என்று சொல்லுகின்றீர்கள்? நபி வாழுகின்றார்கள், நபி செய்யவில்லை, செய்ய சொல்லவில்லை. ஒரு சஹாபி தானாக முன் வந்து தனக்கு தோன்றியதை செய்கின்றார். நபி அதற்கு சுன்னத் என்று பட்டம் கொடுக்கிறார்கள். ஃபக்பிலு, நீங்கள் மட்டும் கிடையாது, கியாமத் வரை வருகின்ற என் உம்மத் இந்த சுன்னத்தை தான் கடைபிடிக்க வேண்டும். நபி செஞ்சது சுன்னத்தா, சஹாபி செஞ்சது சுன்னத்தா? இன்று வரை மஸ்பூக்கிலே தனியாக நாம் இமாமோடு 2 ரக்காத் தொழுகிறோம், 3 ரக்காத் தொழுகிறோம் என்றால் அது முஆத் இப்னு ஜபலுடைய பிச்சை. அது அதற்கு நபி பிதாத் என்று நீங்கள் யாராவது சொன்னால், நபி சொல்லுகின்றார்கள் அதற்கு பெயர் சுன்னத். நான் ஏன் சொல்லுகிறேன் என்று சொன்னால், இன்று மக்களை போட்டு குழப்பிக் கொண்டு நபி வழியே நம் வழியே என்று சொல்லிக் கொண்டிருக்கக்கூடியவர்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீலாது நபி கொண்டாடினீர்களா, சஹாபாக்கள் கொண்டாடினீர்களா என்று கேட்கின்றீர்கள். அனஸ் பின் மாலிக் சொல்லுகின்றார்கள், புகாரிலே ஹதீஸ் வருகிறது, நாங்கள் எல்லாம் பெருமானாரோடு இருந்து கொண்டிருக்கிறோம். குன்னாமா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வ அஸாபனா மதருன், தோ வருடத்தின் முதல் தொடக்கம் மழை வந்து கொண்டிருக்கிறது, மழை பெய்கிறது. எங்களோடு அமர்ந்திருந்த பெருமானார் நேராக வெளியிலே ஓடிவிட்டார்கள். ஃபஹஸர ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சௌபஹு, தான் போட்டிருந்த மேலங்கியை கலட்டி பெருமானார் மழை படுகின்றதை தன் முதுகில் வாங்கி கொண்டிருக்கிறார்கள். சஹாபாக்கள் கேட்டார்கள், யா ரசூலுல்லாஹ் லிம ஸனஅத, மழை பெய்கிறது, எங்களை விட்டு நீங்கள் மட்டும் வந்து மலையில் நனைகின்றீர்களே யா ரசூலுல்லாஹ், நீங்கள் இது போன்று செய்து நாங்கள் பார்க்கவில்லையே யா ரசூலுல்லாஹ், மலையை பார்த்து நீங்கள் பெருமிதம் கொள்ளுகின்றீர்களா?
ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன ஒரு வார்த்தை, இன்னஹு ஹதீஸு அஹதின் பிரப்பிஹி, அல்லாஹ்வின் புறத்திலிருந்து இந்த வருடத்தின் முதலாவது தடவையாக மழை இறங்குகிறது, அந்த நியாமத்துடைய மகிழ்ச்சியில் நான் கொண்டாடுகிறேன். ஒரு மழை என்னும் ரஹமத் பூமியில் இறங்கியது. பெருமானார் நனைந்தார்கள். ரஹமத்துல்லில் ஆலமீன் வருகை தருகின்றார்கள். ஒரே ஒரு ரஹமத்துங்க. அந்த மலை எங்கே இறங்கியதோ அவர்களுக்கு மட்டும்தான் ரஹமத். பேயாத இடத்தில் ரஹமத் கிடையாது. ஒரு ஊர்ல மழை பெஞ்சிச்சு, அவர்களுக்கு மட்டும்தான் ரஹமத், மற்றவர்களுக்கு ரஹமத் கிடையாது. பெருமானார் ரஹமத்துல்லில் ஆலமீன். இறந்தவர்கள், வாழக்கூடியவர்கள், இருக்கக்கூடியவர்கள், வரக்கூடியவர்கள் எல்லாருக்கும் ரஹமத். அவர்கள் வருகை தருகின்றார்கள். அவர்களுடைய நாளை கொண்டாடக்கூடாதா? புகாரி இந்த ஹதீஸை சொல்லுகிறது. நான் ஏன் சொல்லுகிறேன் என்று சொன்னால், அப்படிப்பட்ட மீலாது நபியை நாம் எல்லாம் இங்கே கொண்டாடி கொண்டிருக்கிறோம். உலகில் எல்லா வஸ்துக்களும், எல்லா பொருட்களும் விலை ஏறுகிறது, இறங்குகிறது. நாம் எல்லாம் இப்பொழுது பார்க்கின்றோம். சமீப காலமாக வெங்காயத்தின் விலை, தக்காளியின் விலை, ஒரு காலத்தின் அடிப்படை விலையான 10 ரூபா கூட இல்லாத விலை இன்று பார்த்தால் 70 ரூபா 80 ரூபா போய்கொண்டே இருக்கிறது. ஒரு வஸ்துவின் விலை ஏறலாம் இறங்கலாம். உலகத்தில் ஏறிய ஒரே வஸ்து முஹம்மது ரசூலுல்லாஹ் மட்டும்தான். அவருடைய விலை குறைந்ததாக கிடையாது. ஆங்காங்கே நீங்கள் போர்டுகள் பார்த்திருக்கலாம். நான் விளையாட்டிற்கு சொல்லவில்லை, உண்மையை சொல்லுகின்றேன். நான் எனக்கு பார்த்தவுடன் ஏற்பட்ட சிந்தனையை உங்களுக்கு முன்னால் நான் சொல்லுகிறேன். என்னங்க, பிள்ளைங்களாம் பார்த்து, இந்த வாப்பா இந்த கடையில் போய் வாங்கி கொடுங்க. என்னப்பா, பை ஒன் கெட் ஒன் என்று போட்டிருக்கிறது. ஒன்று வாங்கினால் ஒன்று எக்ஸ்ட்ராவாக தருகிறான். எனக்கு அதை பார்த்தவுடன் தோன்றியது, பை ஒன் கெட் ஒன் என்று போட்டிருக்கிறது. ஒன்று வாங்கினால் ஒன்று தருகிறேன். உலகில் ஒன்றே ஒன்று தான். அல்லாஹ் சொல்கின்றான் நம்மை பார்த்து, என்னுடைய மனித படைப்புகளை நான் உங்களை பார்த்து சொல்கின்றேன், பை ஒன் கெட் ஒன். பை ஒன், நபியை வாங்கிக் கொள்ளுங்கள். கெட் ஆல், எல்லாத்தையும் நீங்கள் வாங்கிக் கொள்ளலாம். பெருமானாரை வாங்கினால் எல்லாமே உங்களுக்கு தான். நபியை வாங்குங்கள். எத்தனை வஸ்துக்களை நீங்கள் போய் வாங்குவீர்கள்? நபியை வாங்கிக் கொள்ளுங்கள், எல்லாம் உங்களுக்கு பின்னால் வரும் என்று சொல்வது தான் ஆன்மீகம். பெருமானாரை நீங்கள் அடைந்து விட்டீர்களா? எல்லா வஸ்துக்களும் அடைந்து விட்டது. பிலாலே ஹபஷி இடத்தில் என்ன இருந்தது சொல்லுங்கள்? ஆன்மீகம். பிலாலே ஹபஷியுடைய வீட்டில் போய் பாருங்கள். வசதி வாய்ப்புகள் கிடையாது, ஏசிகள் கிடையாது, ஃபேன்கள் கிடையாது, விடுத்துகின்ற உடுப்புகள் கிடையாது. பிலாலே ஹபஷி ரலியல்லாஹு போட்டிருந்த துணிகளில் எத்தனை ஓட்டைகள். ஆனால் அந்த பிலாலே ஹபஷி ரலியல்லாஹு இந்த உலகத்தில் சிறந்தவர்களாக, அவருடைய காலடி சப்தங்கள் சொர்க்கத்தில் கேட்டவர்களாக இருந்தார்களே. என்ன காரணம்? எதுவும் இல்லாமல் அனைத்தையும் வைத்திருந்தார்கள் அவர்கள். காரணம், நபி அவர்களுக்குரியவர்களாக இருந்தார்கள். அதுதான் ஆன்மீகம். எனவே ஆன்மீகம் என்ன, ஆன்மீகம் என்ன என்று கேட்கின்றார்கள். அல்லாமா சஹல் பின் அப்துல்லா, ஈஸியாக நான் சொல்லுகின்றேன். ஆன்மீகம் என்ன தெரியுமா? சஹல் பின் அப்துல்லா துஸ்தரி ரஹமத்துல்லாஹி அலைஹி சொல்லுகின்றார்கள், எங்களுடைய ஆன்மீகம் என்பது மூன்றே மூன்று தான். மூன்று இருந்து விட்டால் ஆன்மீகம் உண்டாகிவிட்டது. அல் இக்திதாவு பின் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், பெருமானார் எடுத்து வைத்த கால் எட்டுகளின் மீது எட்டு வைப்பது, அதுதான் ஆன்மீகம். வல் அக்லு மினல் ஹலால், சாப்பிடுவது ஹலாலான உணவை சாப்பிட வேண்டும். வ இஹ்லாசு நிய்யா, தூய்மையான எண்ணம் இருக்க வேண்டும். நீயத்து நல்லது இருக்கிறங்க. இந்த மூன்று தான் ஆன்மீகம். முடிஞ்சிருச்சு. இதை வாழ்நாள் முழுக்கம் செய்தவர்கள் சஹாபாக்கள். இன்றைக்கி ஆன்மீகம் என்ன நினச்சிட்டாங்கன்றா, அது கசாலி இமாம் காலத்திலிருந்து தோன்றியது, ஷேகுல் அக்பருடைய காலத்திலிருந்து தோன்றியது, கௌசுல் ஆலமுடைய காலத்திலிருந்து தோன்றியது, ஹாஜா அஜ்மீரியுடைய காலத்திலிருந்து தோன்றியது கிடையாது. அதனுடைய பாணி முகமது ரசூலுல்லாஹ், அதனுடைய தூண்கள் சஹாபாக்கள். இந்த உம்மத்தினுடைய முதல் ஆன்மீகவாதிகள் சஹாபாக்கள் என்பதை நாம் எல்லாம் தெரிந்து கொள்ள வேண்டும். ஒவ்வொரு வார்த்தையிலே நபி அவர்கள் ஆன்மீகத்தை பேசினார்கள். சொன்னார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இன்னல் அப்து, நிச்சயமாக ஒரு அடியான், லயபலுகு பி ஹுஸ்னி குலுகிஹி, அவனுடைய சாதாரண பழக்கத்தை கொண்டு அதீம தரஜாத்தில் ஆகிரா, மறுமையினுடைய உயர்ந்த உயர்ந்த படைப்புகளை, அந்தஸ்துகளை, ஷரஃபல் மனாசிலி, உயர்வுகளுக்கு எத்தி விடுவான். அவன் செய்கின்ற காரியம் சாதாரண காரியமாக இருக்கும். ஆனால் அவன் போன எட்டு இருக்கிறது, உச்சம் இருக்கிறது, யாராலும் தொட முடியாது. வ இன்னஹு லதைஃபுல் இபாதா, வணக்கத்தில் கம்மியானதை செய்திருப்பான், ஆனால் அல்லாஹுக்கு அவன் மஹபூபாக வாழ்ந்திருப்பான். அதே ஒரு மனிதன் இருக்கின்றான், அவனுடைய மோசமான பழக்கத்தின் காரணமாக அதிகமான வழக்கம் செய்வான், ஆனால் அல்லாஹுடைய அந்தஸ்திலே அவனுக்கு ஒரு அந்தஸ்து இருக்காது. இதுதான் ஆன்மீகம். நீங்கள் அல்லாஹ் கிட்ட எவ்வளோ நெருங்கினீங்க, உங்களுடைய பண்புகள் மனிதர்களுடைய உள்ளங்களில் எவ்வளவு பிரியமானது. ஒன்றே ஒன்று சொல்லுகின்றேன், ஹசன் பஸ்ரி இமாம் தான் இந்த ஆன்மீகத்தின் வாசல்.
எல்லா சில்சிலாவும் ஹசன் பஸ்ரி இமாமுடைய இடத்தில் போய் சேருகிறது. என்ன காரணம் தெரியுமா? தசோஃப் என்றால் என்ன, ஆன்மீகம் என்றால் என்ன என்று கேட்கக்கூடியவர்களை ஒன்றே ஒன்று ஈஸியாக சொல்கிறேன். ஆன்மீகம் எங்கிருந்து வந்தது? எல்லாருக்கும் தெரியும், ஹசன் பஸ்ரி இமாம் தான் ஆன்மீகத்தின் வாசல். அலி ரலியல்லாஹு மூலமாக உலகத்தில் ஏற்பட்ட எல்லா சில்சிலாவுக்கும் தந்தையாக ஹசன் பஸ்ரி இமாம் இருக்கிறார்கள். அந்த ஹசன் பஸ்ரி இமாம் எங்கிருந்து வளர்ந்தவர்கள்? ஹசன் பஸ்ரி இமாமுடைய தாய் சையதுனா உம்மு சலமா ரலியல்லாஹுடைய வீட்டில் பணிவிடை செய்கின்றார்கள். சிறு வயதில் அழுகின்றார்கள், தாய் இல்லை. உம்மஹாத்துல் முஃமினீன் அவர்களுக்கு பால் குடிப்பாட்டினார்கள். ஒரு தடவை ஹசன் பஸ்ரி இமாமுக்கு பெருமானாருடைய மனைவியார் உம்மஹாத்துல் முஃமினீன் பால் புகட்டுகின்றார்கள். அந்த பால் தான் உலகத்தில் தஸவுஃபாக சில்சிலாவாக வந்தது. ஒரு தடவை பால் குடித்தார்கள். யாருக்கிட்டங்க, யார் குடிக்கின்றார்கள் பால்? உம்மஹாத்துல் முஃமினீனிடத்தில் குடித்த பால் ஹசன் பஸ்ரி இமாம். இன்று எல்லா சில்சிலாவும் ஹசன் பஸ்ரி இமாமை தொடாமல் எந்த சில்சிலாவும் போக முடியாது. அலி ரலியல்லாஹு வரை அது நபியினுடைய வீட்டிலிருந்து பாலாக மற்றவர்கள் கொடுத்தால் அது வெளிப்பால், உடலுக்கு சக்தியை தரும். நபியினுடைய வீட்டிலிருந்து கொடுக்கப்படுகின்ற பால் அது ஈமானாக, ரூஹானியத்தாக, அதுதான் குவத்தாக, அதுதான் ஹகீகத்தாக, மாரிஃபத்தாக வெளிப்படும். அதுதான் ஆன்மீகம் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். ஏதோ ஆன்மீகம் சொன்னால் பின்னால் வந்தது என்று நினைத்து கொள்ளாதீர்கள். இன்று பார்க்கின்றோம், ஒரு ஷேக் இருக்கிறார், அவருக்கு என்று ஒரு ஜானஷீன் இருக்கின்றார்கள். ஜானஷீன் என்றால் அவருடைய இடத்தில் அவர்கள் தான் அவர்களுக்கு பிறகு அந்த இடத்தை யாராலும் நிரப்ப முடியாது. பெருமானாருடைய ஜானஷீன் யார் என்று தெரியுமா? பெருமானார் மரணிக்க இருக்கின்றார்கள். ஆயிஷா அம்மையார் கிட்ட நபி சொல்லுகின்றார்கள், உன் தந்தையை போய் சொல் என்னிடத்தில் நின்று தொலை வைக்க வேண்டும். ஆயிஷா அம்மையார் சொல்லுகின்றார்கள், கானமின் அரக்கன்னாஸ், சித்திக் நாயகத்தால் குர்ஆனை ஓத முடியாது. 2 ஆயத் ஓதினால் அவர்கள் அழுது விடுவார்கள். நபியினுடைய வருகையை கொண்டு மீலாது நபி கொண்டாடக்கூடியவர்களை ஒரே ஒரு செய்தி நான் சொல்லுகின்றேன், மனதில் பதிய வைத்துக் கொள்ளுங்கள். நாம் எவ்வளவு பெரிய பாக்கியசாலி அதை சொல்றேன். எல்லா நபிமார்கள் வந்தார்கள் உலகில், வந்து உம்மத்தை பார்த்து சொன்னார்கள், நீங்கள் அல்லாஹ்வின் நெருக்கத்தை பெற வேண்டுமா? அழுவுங்கள், அழுவுங்கள், அழுவுங்கள். உங்கள் கண்களிலிருந்து கண்ணீர் வந்தால் தான் நீங்கள் அல்லாஹ்வின் நெருக்கத்தை, மன்னிப்பை பெற முடியும் என்று சொன்னார்கள். தலையெழுத்தை மாட்டினார்கள். முகமது ரசூலுல்லாஹ் வந்து சொன்னார்கள், எல்லாரும் அழுவுங்கள் என்று சொன்னார்கள். நபி வந்து சொன்னார்கள், சிரியுங்கள். தபஸ்ஸுமு வஜ்ஹு அகீக சதகா, நீ சிரித்தால் உனக்கு நன்மை, உன் சகோதரனை சிரிக்க வைத்தால் உனக்கு நன்மை. எல்லா நபிமார்களும் அழு என்று சொன்னார்கள். நபி வந்து சிரியுங்கள் என்றார்கள். நீங்கள் சிரித்து பிறரை சிரிக்க வைத்தால் உனக்கு சதகாவுடைய நன்மை. அன் தல்கா அகாக பிவஜ்ஹின் தல்கின் சதகா. ஒரே ஒரு தடவை முஸ்லிமான ஒரு மூமினானவரை பார்த்து புன்முறுவல் கொடுத்து விடு, நீ சதகா செய்த நன்மை என்றார்கள் பெருமானார். சிரிச்சா நன்மை யாருங்க தந்தா? அழுதால் நன்மை தருவார்கள், சிரித்தால் நன்மை தருவார்களா? எம்பெருமானார் அவர்கள் வந்து சிரிக்க வைத்தார்கள் நம்மை. அவர்கள் வரவில்லை என்றால் நம்முடைய முகத்தில் சிரிப்பு இருந்திருக்குமா? நூஹ் அலைஹிஸ்ஸலாமுடைய பேர் ஏங்க வந்துச்சு? 950 ஆண்டுகள், ஏறத்தாழ 800 ஆண்டுகள் அழுதார்கள் என்று வருகிறது. நூஹ் என்றாலே அதிகம் அழுகக்கூடியவர்கள். அவருடைய பேர் அப்துல் கஃபார். நூஹ் அலைஹிஸ்ஸலாமுடைய பேர் அப்துல் கஃபார். அழுதார்கள், அழுதார்கள். 800 ஆண்டுகள் நூஹாக மாறியது. ஒரு நபி அழுகின்றார்கள். ஆனால் நம்மை பார்த்து நபி, நீங்கள் அழுக தேவையில்லை. யாருங்க சொல்லுவா? நடிச்சா யாருக்காவது மார்க்கு தராங்களாங்க? பெருமானார் சொன்னார், ஈபுக்கு இல்லா பத்த பாக்கு, அழுவுங்கள். முடியவில்லை என்றால் அழுவுறா மாதிரி நடியுங்கள். நடிக்கிறதுக்கு மார்க்காங்க? அல்லாஹ்வுடைய சன்னிதானத்தில் நடிப்பை தூக்கி விட வேண்டும். ஆனால் நபி சொல்லுகின்றார்கள், நடியுங்கள். உங்களுக்கு அல்லாஹ் நன்மையை தருவான், உங்களுக்காக கிடையாது, எனக்காக. இதுதான் ஜானஷீன் என்று சொன்னார். தோ அபூபக்கர் சித்திக் வரவில்லை, உமர் நாயகம் போய் முஸல்லாவில் நின்று விட்டார்கள். ஜானஷீன் இன்றும் சில்சிலாவில் என்னங்க ஜானஷீன்? தஸவுஃப்னா என்னங்க புதுசு நினைச்சிட்டீங்களா? ஷரியத்திலிருந்து வந்தது தான் தஸவுஃப். ஷரியத்திலிருந்து கொஞ்சம் கூட மாறுபடாத தரீகத். அதனால்தான் உமர் நாயகத்தை போய் நிற்க வைத்து விட்டார்கள். பெருமானுடைய முகமெல்லாம் மாறிவிட்டது. நான் யாரை நிற்க சொன்னேன்? சொன்னார்கள் பெருமானார். ஹதீஸுடைய கிதாப்களில் வருகிறது, லா யம்பகி லி அஹதின் அன் யகூம மகாம இப்னு அபி குஹாஃபா. நான் இருக்க அபூபக்கர்லாவுடைய இடத்தில் நிற்பதற்கு யாருக்கும் தகுதி கிடையாது. எனக்கு பிறகு சித்திக் நாயகம் தான். யோசிப்பார். தஸவுஃப்னா என்னன்னு கேட்கிறீர்களே, நமக்கு சில்சிலாவில் ஒரு பாடம் நடத்துவார்கள். மை மையித், மை ஜாஹில், மை ஆஜிஸ், மை முல்தர். என்னங்க வாழ்ந்துட்டு இருக்கிறீங்க, மூச்சு விடுறீங்க, மையத்துன்னு சொல்றீங்களே, எங்களிடத்தில் கேட்காது.
நீங்கள் நபியிடத்தில் போய் கேளுங்கள். அபூபக்கர் சித்திக் நடந்து போறாங்க. நபி சொன்னார்கள், மன் அராத அன் யன்துரு இலா மையித்தின் யம்ஷி அலா வஜ்ஹில் அர்தி ஃபல்யன்துர் இலா அபீ பக்ரின். உலகத்தில் நடமாடுகின்ற மையத்தை யாராவது பார்க்க ஆசைப்படுகின்றீர்களா? பாருங்கள், அபூபக்கர் போகின்றார், இவர்தான் மையித். அதைத்தான் சில்சிலாவிலே மையித், நான் வாழவில்லை, நான் மையித்தாக இருக்கிறேன். மூத்து கபலான் தமூத்துவை சொல்லி தருகின்றார்கள் பெருமானார். அதைத்தான் சில்சிலாவிலே நீங்கள் இல்லை என்று சொல்லுங்கள், நான் மையித். இது சித்திக் நாயகம் நமக்கு சொல்லிக் கொடுத்தார்கள். சித்திக் நாயகம் சொல்லிக் கொடுத்தார்கள். வஹதத்துல் உஜூதை பற்றி பேசினால் நம்மை ஒரு மாதிரி பார்க்கின்றார்கள். ஏதோ குர்ஆனுக்கும் ஹதீஸுக்கும் மாறுபட்டது போல. போய் எல்லாரிடத்தில் வரலாற்றை கேளுங்கள். கஸ்வே தபூக்கில் எல்லாரும் எல்லாத்தையும் கொண்டு வந்தார்களே, சித்திக் நாயகம் என்ன கொண்டு வந்தார்கள்? நபி என்ன கேட்டார்கள்? மா பகைத லி அஹலிக யா அபூபக்கர் அபகைது லஹும் அல்லாஹ் வ ரசூலா. வீட்டில் யாரும் கிடையாது, அல்லாஹ்வும் ரசூலும் வைத்து வந்திருக்கிறேன். இதுதான் வஹதத்துல் வஜூத். இதை சித்திக் நாயகம் நமக்கு பாடம் நடத்துகின்றார்கள். இந்த தஸவுஃப், இந்த ஆன்மீகம், எங்கும் அல்லாஹ்வையும் ரசூலையும் நான் வைத்திருக்கிறேனே, காசு பணம் தேவையில்லை, மனைவியிலே அல்லாஹ், மக்களிலே அல்லாஹ்வை நான் பார்க்கிறேன் என்ற பாடத்தை நமக்கு நடத்தியவர்கள் சித்திக் நாயகம். அதனால் ஆன்மீகம் நபியுடைய வார்த்தைகளுக்கும் மற்றதுக்கும் அப்பாற்பட்டது என்று நினைத்துக் கொள்ளாதீர்கள். அடுத்து நம்மை பார்த்து கேட்கின்றார்கள், என்னங்க ஷேக் ஒன்றும் தெரியாதவர்களாக முரீதுகள் ஆலிம்களாக இருக்கின்றார்கள், அவங்க கிட்ட போய் பைத் வாங்குறாங்களான்னு கேட்கின்றார்கள். ஷேக் என்னங்க மதரசால போய் ஓதல, முரீத் ஆலிமாக இருக்கிறார், முஃப்தியாக இருக்கிறார், இவர் போய் அவர்கிட்ட போய் கையை கொடுக்கின்றாரே, இது எங்கிருந்துங்க கிடைச்சிச்சு? நேரம் கடந்து விட்டது. அஹ்மத் இப்னு ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி உஸ்தாது மாணவரும் அமர்ந்திருக்கிறார்கள். ஷைபானே ராயி வந்து விட்டார். யாருங்க இந்த ஷைபானே ராயி? ஷாஃபி இமாமுடைய ஷேக். ஷாஃபி இமாமுடைய ஷேக் மதரசாக போய் ஓதுனது கிடையாது. ஷைபானே ராயி வந்தார்கள். ஷாஃபி இமாம் எழுந்து கைகட்டி நிற்கின்றார்கள். அஹ்மத் இப்னு ஹம்பல் அமர்ந்திருக்கிறார்கள். ஷாஃபி இமாம் பார்த்து அஹ்மத் இப்னு ஹம்பல் சொன்னார்கள், மிஸ்லுக்கும் யுகாமு லிமிஸ்லி ஹாதா. உஸ்தாத் அவர்களே, உங்களை போன்றவர்கள் இவர் போன்றவருக்காக எழுந்து நிற்பதா? எனக்கு வெட்கமாக இருக்கிறது. நீங்கள் இவருக்காகவா? நீங்கள் படிக்காத கிதாப் கிடையாது, இந்த நூற்றாண்டின் முஜத்தித் நீங்கள். உங்களிடத்தில் படிக்காத மாணவர்கள் கிடையாது, நீங்கள் பார்க்காத கிதாப்கள் கிடையாது. நீங்கள் வாயை திறந்து விட்டால் அது ஹதீஸாக ஃபிக்ஹாக மாறிவிடும். நீங்கள் போய் இவர்களுக்காக எழுந்து நிற்பதா? எங்கே தஸவுஃப் தோன்றுகிறது பாருங்கள். தஸவுஃபினுடைய ஆன்மீகத்தினுடைய சந்தேகத்தை போக்குவதற்காகத்தான் இது போன்ற தலைப்புகள் காலத்தின் கட்டாயம். வெறும் நபியை பற்றி, மீலாது நபியை பற்றி பேசிவிட்டு போனால் நாம் நூற்றாண்டுகளாக நாம் ஒரு ஷேக்கிடத்தில் மண்டியிட்டிருக்கிறோம். காலம் கடந்து நம்முடைய அடுத்த சந்ததிகளும் சில்சிலாவில் தொடர வேண்டும் என்றால் நாம் ஏன் சில்சிலாவில் இருக்க வேண்டும் என்று தெரிந்து கொள்ள வேண்டும். இல்லை என்று சொன்னால் இல்மை வைத்து நம்மால், அமலை வைத்து நம்மால் போட்டி போட முடியாதுங்க. அப்போ ஷைபானே ராய், ஷாஃபி இமாம் கேட்டாங்க, ஷைபானே ராய் நீங்கள் கேளுங்கள் ஒரு கேள்வியை. இப்பொழுது ஷைபானே ராயிடத்தில் அஹ்மத் இப்னு ஹம்பல் கேட்கின்றார்கள். ஷைபானே ராய் கேட்கின்றார்கள், அஹ்மத் இப்னு ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹ்விடத்தில், உங்களிடத்தில் தொழுகையில் மறதி ஏற்பட்டு விட்டால் என்ன செய்வீர்கள்? அஹ்மத் இப்னு ஹம்பல் சொன்னார்கள், ஆமாம், தொழுகையில் ஒரு ரக்காத் மறந்து விட்டால் சஜ்தா சஹ்வு செய்வோம், சஜ்தா சஹ்வு செய்வோம், சஜிதா சஹ்வு கடைசியில் சஜிதா சஹ்வு செய்வோம். ஷைபானே ராய் சொன்னார்கள், எங்களிடத்தில் ஒன்று மறந்து விட்டால் தொழுகையை திரும்பி தொழுக வேண்டும். உங்களிடத்தில் வெறும் சஜிதா சஹ்வு தான், நாங்கள் தொழுகையை விட்டுவோம். ஏன்? தொழுகையில் அல்லாஹ்வை மறப்பதா? இதைவிட பெரிய பாவம் என்னவாக இருக்க முடியும்? மறக்கக்கூடியவன் அல்லாஹ்வா? எப்படி உனக்கு மறதி வந்தது? வெளியிலே வரக்கூடாது, அல்லாஹு அக்பர் என்று தக்பீர் கட்டிய பிறகு இன்னி வஜ்ஜஹ்து வஜ்ஹி லில்லதி ஃபதர ஸமாவாத், என் முகத்தை படைத்த முகத்தோடு ஆக்கிவிட்டேன் என்று சொல்லிவிட்ட பிறகு நீ பொய் பேசிவிட்டாய். மறதி எப்படி தொழுகையில் வரலாம்? எனவே நீ தொழுது தொழுகை ஆகாது. சஜிதா சஹ்வு எல்லாம் இங்கே வேலை கிடையாது. தொழுது தொழுகையை திரும்ப தொழு. பார்த்தீங்களா? இதுதான் தஸவுஃப். அடுத்து கேட்டார்கள் ஷைபானே ராய், ஜகாத் உங்களிடத்தில் எவ்வளவுங்க? 40 1. 40 ஆடு இருக்கிறதா ஒரு ஆடு கொடுக்கணும். 40 ஒட்டகமா? 40 1 என்று கொடுக்க வேண்டும். 40 ஆடு வச்சா ஒரு ஆடு கொடுக்கணும். 100 ரூபா வச்சிருக்கிறார், 2 ரூபா.
ஷைபான ராயி சொன்னார்கள், எங்களிடத்தில் ஜகாத் என்பது எல்லாத்தையும் கொடுக்க வேண்டும். அபகைத்துல்லாஹ் வ ரசூலா, இது சுன்னத்தி அபூபக்கர். எல்லாத்தையும் கொடுத்து விட்டார்களே அபூபக்கர் சித்தீக், இது தான் எங்களிடத்தில் ஜகாத். பார்த்தீங்களா, இது தான் ஆன்மீகம், தசவுஃப் என்று சொல்லுகின்றோம். எனவே ஷாஃபி இமாம் யாரிடத்தில் போய் பையத் வாங்கிட்டாங்க? ஷைபான ராய் கிட்டங்க. ஜலாலுத்தீன் ரூமி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, ரூமி மஸ்னவி ஷரீஃப், யார்கிட்ட போய்ங்க பையத் வாங்கினாங்க? அவங்களுடைய ஷேக் மதரசா பக்கம் கூட போனது கிடையாது. ஆனால் பையத் வாங்கி விட்டார்களே, இது தான் ஆன்மீகம் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். ஆன்மீகம் என்பது என்ன தெரியுமா? பெருமானார் சொல்லுகின்றார்கள், இன்னா உம்மத்துல் உம்மியூன லா நக்துபு வலா நஹ்சிபு. நாங்கள் எப்படிப்பட்ட உம்மத் தெரியுமா? எங்களுக்கு எழுதவும் தெரியாது, படிக்கவும் தெரியாது. ஆனால் நாங்கள் தான் எல்லா உம்மத்தை விட சிறந்தவர்கள். இது தான் ஷேக்குக்கு ஆதாரம். ஷேக் படிக்கணும்னு அவசியம் இல்லைங்க, அவர் படித்து கொடுக்குறவர் கிடையாது, அவருக்கு அல்லாஹ் பாடம் நடத்துகிறான். பெருமானாருடைய சுன்னத்துங்க. பெருமானாருக்கு உஸ்தாத் யாருங்க? ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் என்று சொல்லிவிட்டால் ஈமான் போய்விடும். நபி எங்கேயும் ஜிப்ரீலை தன் உஸ்தாதுன்னு சொல்லலை. எங்கெல்லாம் தன்னுடைய ஆசிரியை பற்றி பெருமானார் பேசுகின்றார்களோ, அத்தபனி ரப்பி ஃபஹஸன தஅதீபி வ அல்லமனி ரப்பி ஃபஹஸன தஅலீமி, எனக்கு ஒரே உஸ்தாத் என்னை படைத்த ரப்பு தான். என் ரப்பு தான் எனக்கு ஒழுக்கத்தை கற்றுக் கொடுத்தான், என் ரப்பு தான் எனக்கு. அதனால் நீங்கள் எல்லாம் வந்திருக்கிறீர்கள் நபியை பற்றி கேட்பதற்காக. உங்கள் பிள்ளைகளுடைய உள்ளங்களிலே உணவை கொடுப்பதற்கு பகரமாக பெருமானாருடைய இஷ்கை ஊட்டுங்கள். நமக்கு கிடைத்த நபி அப்படிப்பட்ட நபி. ஒரே ஒரு ஹதீஸை நான் சொல்லுகின்றேன். எப்படிங்க நபியுடைய அந்தஸ்து? பெருமானாரை சொல்லுகின்றார்கள், 1000 சிறப்புகள் இருக்கட்டும், குர்ஆன் எனக்கு மோஜிசா தான். ஆனால் நான் ஒரு மோஜிசாவை சொல்லுகிறேன். மனிதர்களே, என்னை போல என்று யாராவது சொல்லுகின்றீர்களா? இந்த மோஜிசா உங்களிடத்தில் இருந்தால் நீங்கள் என்னை போல என்று நீங்கள் சொல்ல வேண்டாம், நான் சொல்லுகிறேன், நீங்கள் என்னை போல. செக் பண்ணி பாருங்க. இது நபி சொல்லுகின்ற யாராவது அப்படி காட்டிட்டீங்கன்னா அவரை நீங்கள் நபின்னு சொல்லுங்கள், என்ன வேணால் சொல்லிக்கோங்க, என்ன வேணால் சொல்லிங்க. ஏன்னா நபி சொல்லுகின்றார்கள், அப்படி ஒன்று நடக்கவே வாய்ப்பு இல்லை. என்னங்க அது? இன்னமின் கராமத்தி அலைய, பைஹகி போன்ற கிதாபில் இந்த ஹதீஸ் பதிவு செய்யப்படுகிறது. இன்னமின் கராமத்தி அலைய, அல்லாஹ் எனக்கு 1000 சங்கைகள் செய்திருக்கிறான். அதில் 2 சங்கைகள், அன்னி உலித்து மக்தூனன், நான் கத்னா செய்து பிறக்கப்பட்டேன். நபிக்கு முன்னால் 18 பேர் கத்னா செய்து பிறந்தார்கள், இன்றும் எத்தனோ பேர் கத்னா செய்து பிறந்திருக்கிறார்கள். அது மட்டும் சொல்லியிருந்தால் நபியுடைய அற்புதமாக ஆகியிருக்காது. நபி அதனுடன் சேர்த்து ஒரு வார்த்தை சொல்லுகிறார்கள், அதுதான் கியாமத்து வரை வருகின்ற அற்புதம். வலம் யர அஹதுன் சௌஅதி, இதுவரை யாரும் என் மறைவிடத்தை பார்த்தது கிடையாது. நபி யாருங்க? பிறந்தது முதல் மரணிக்கின்ற வரை நபியுடைய மறைவிடத்தை யாரும் பார்க்கவில்லை. யாராவது கை தூக்கி சொல்லுங்கள், யாரையாவது ஒருத்தரை கூப்பிட்டு சொல்லுங்க, உங்கள் மறைவிடத்தை உலகில் யாராவது பார்க்காமல் இருக்கிறீர்கள் என்று சொன்னால் உங்களுடைய டேட்டா பர்த்தை வாங்கி நீங்கள் பிறந்த ஹாஸ்பிட்டலை கூப்பிட்டு நர்ஸுகள் டாக்டர்களை நிப்பாட்டி கேட்போம், படம் போட்டு காட்டி விடுவார்கள். சிசிடிவி கேமரா வந்துடும். நீங்கள் எந்த ஹாஸ்பிட்டலில் பிறந்தீங்க, யார் நர்ஸு டாக்டர், எல்லாரும் படம் பிடித்து காட்டிடுவாங்க. ஆமாங்க, இவர் எங்கள் கிட்ட தான் பிறந்தார், நாங்கள் தாங்க பார்த்தோம். யாராவது ஒருத்தர் உலகத்தில் காட்ட முடியுமா? மறைவிடத்தை இதுவரை யாராவது பார்க்காமல் இருப்பார்களா? வெளியில் உள்ளவர்கள் பார்க்க வேண்டாம், விட்டு விடுங்கள், மனைவி பார்த்து விடுவார்கள். அவ்வளோ பரிசுத்தமானவர் யாருங்க? மனைவி கூட பார்க்காமல் முஹம்மது ரசூலுல்லாஹை பற்றி ஆயிஷா அம்மையார் சொல்லுகின்றார்கள், மா ராயிது ஃபர்ஜ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நபியுடைய மறைவிடத்தை நான் வாழ்நாள் முழுக்க பார்த்தது கிடையாது. யாராவது ஒருத்தர் சொல்லுங்கள் பார்க்கலாம். வலா ராமின்னி, நபியுடைய மறைவிடத்தை நானும் பார்க்கவில்லை, நபியும் என் மறைவிடத்தை பார்க்கவில்லை. மறைவிடத்தை பார்க்கப்படக்கூடியவர் நபியாக இருக்க முடியாது. நபி சொல்லுகின்றார்கள், நபி சொல்லுகின்றார்கள், என்னுடைய உலக அதிசயத்தில் ஒரு அதிசயம், என் மறைவிடத்தை இதுவரை யாரும் பார்க்கவில்லை. லம் யராஹதுன் சௌஅதி, யாருங்க நபியுடைய மறைவிடத்தை பார்க்க முடியும்? நான் பிறக்கின்ற பொழுது ஆடை அலங்கரிக்கப்பட்டவராக, என்னுடைய மறைவிடங்கள் எல்லாம் சுற்றப்பட்டிருக்கிறது. சரிங்க, குளிப்பாட்டும் போதாவது ஒரு மனிதர் பார்த்துருவார், குளிப்பாற்றவராவது பார்த்துருவார். ஹன்ஸலா ரலியல்லாஹு குளிப்பாட்ட மலக்குமார்கள் வந்தார்கள் என்றால் பெருமானாரை யார் உலகத்தில் குளிப்பாட்ட முடியும்? அலிநாயகம் சொல்லுகின்றார்கள், நாங்கள் நபியை குளிப்பாட்ட சென்றோம், எங்களுடைய பார்வையெல்லாம் பிடுங்கப்பட்டு விட்டது. கொஞ்சம் நேரம் கழித்து பார்க்கின்றோம், நபி குளிப்பாட்டப்பட்டு சுத்தமாக கஃனிடப்பட்டு அப்படியே இருக்கின்றார்கள். யாருங்க உலகத்தில் நபியை குளிப்பாட்டுறதுக்கு தகுதி இருக்கிறது? சொல்லுங்க யாராவது ஒருத்தர். யாருங்க நபியை குளிப்பாட்ட முடியும்? யாருங்க நபிக்கு ஜனாசா தொழு வைக்க முடியும்? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க.
ஜனாசாவை கற்றுக் கொடுக்கக்கூடியவர் தான் நபியாக இருப்பார்கள். அவர்களுக்கு ஜனாசா நடத்துவதற்கு உலகில் யாருக்கும் தைரியம் கிடையாதுங்க. ஆன்மீகம் என்றால் என்ன? நபி காட்டிய ஆன்மீகம். நான் ஒன்றை சொல்லுகின்றேன், நபி எத்தனை சஹாபாக்களுக்கு பட்டம் கொடுத்தார்களோ எல்லாமே ஆன்மீகத்தை பற்றி பேசுகிறார். எத்தனை சஹாபாக்களுக்கு நபி பட்டம் கொடுத்திருப்பாங்க தெரியுமா? யாராவது தெரிந்தால் சொல்லலாம். நான் உங்களை செக் பண்ண கேட்கல, நான் தெரிந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். அலி ரலியல்லாஹு அவர்களுக்கு நபி கொடுத்த பட்ட பெயர் சொல்லுங்க, யாராவது தெரியுமா? தெரிந்தால் சொல்லலாம். அபு துராப், இது நபி அவர்கள் பட்டம் கொடுத்தார்கள். அபு துராப், மண்ணின் தந்தையே. இதை விட ஆன்மீகத்தை யாராவது சொல்ல முடியுமாங்க? ஆன்மீகத்தை பட்டத்தின் பெயரால் கொடுத்து விட்டார்கள் பெருமானார். நீ தான் மண்ணுக்கு தந்தை. ஒரு சஹாபியை பார்த்து நபி பட்டம் கொடுக்கிறார்கள். என்னங்க? சாஹிபு சிர், எல்லா ரகசியத்திற்கு நீ தான் சொந்தக்காரர். ஹுதைஃபா பின் யமானை போய்விடு. ஒரு சஹாபியை பார்த்து சொல்லுகின்றார்கள், சைஃபுல்லா, நீ தான் அல்லாஹ்வுடைய வாள். அல்லாஹ்வுக்கு எங்கெங்க வாள் இருக்குது? எல்லா வாள்களும் மனிதர்கள் செய்தது தானே. நபி ஆன்மீகத்தை பேசுகின்றார்கள். இவர் அல்லாஹ்வுடைய வாள். உலகத்தில் பல அல்லாஹ்வுடைய வாள்கள் இருக்கிறது. மனிதர்கள் செய்த வாள்களுக்கு மத்தியில் அல்லாஹ்வுடைய வாள் இருக்கிறது. அசதுல்லா, அல்லாஹ்வின் சிங்கங்கள் சுத்துகிறது. அது என்னங்க அசதுல்லா? நபி பட்டம் கொடுக்கின்றார்கள். அனஸ் பின் மாலிக்கை பார்த்து நபி சொன்னார்கள், எல்லாருக்கும் 2 காது தான் இருக்கிறது. யாசல் உதுனைன், ஓ 2 காதுக்குரியவர். எல்லாருக்கும் தான் 2 காது இருக்குதா? அது என்ன ஸ்பெஷலா 2 காது? அவங்களுக்கு மட்டும் 2 காது இருந்துச்சா? மற்றவங்களுக்கு 4 காதா இருக்குது? நபி அவர்கள் அனஸ் பின் மாலிக்கை பார்த்து யாதல் உதுனைன், 2 காது உடையவர் என்று சொல்லுகின்றார்கள். என்ன அர்த்தம்? ஆன்மீகத்தை பற்றி பேசுகின்றார்கள். எல்லாருக்கும் காது இருக்கிறது, எதையோ கேட்கும். அனஸ் பின் மாலிக்கை, உன் காது அல்லாஹ்வை ரசூலை பற்றி மட்டும் தான் கேட்க வேண்டும். யாதல் உதுனை, இதை விட ஆன்மீகம் யாருங்க பேச முடியும்? ஜாஃபர் பின் அபி தாலிப், ஒரு சஹாபி, அவர்களுக்கு நபி பட்டம் கொடுத்தாங்க. யாதல் ஜனாஹை, அவங்க 2 கை 2 கால் வச்சிருக்கிறாங்க. நபி அவர்களுக்கு பட்டம் கொடுக்குறாங்க. 2 ரக்கை வைத்திருக்கக்கூடியவர். என்னங்க ரக்கை வச்சிருக்கிறார்? என்ன அர்த்தம்? சூஃபியாக்களை சாதாரணமாக நினைத்து விடாதீர்கள். கண் சிமிட்டும் நேரத்தில் எங்கும் போய்விட்டு எங்கும் வந்து விடுவார்கள். ரக்கையுடையவர் என்ன அர்த்தம்? பறவை எங்கெங்கோ போகிறது. மனிதராக இருக்கக்கூடிய அல்லாஹ்வுடைய கலீஃபாவாக இருக்கக்கூடிய ஒன்னால் சொர்க்கத்தில் 1 நிமிடத்தில் போய்விட்டு வர முடியாதா? என்னங்க ரக்கை வச்சிருக்கிற பறவை மேல போயிட்டு வந்துருதுங்க. மனுஷன் அஷ்ரஃபுல் மக்லூக்குங்க, போக முடியாதா? ஆன்மீகம் இது தான் பேசுகிறது. 1 நிமிடத்தில் நீ அர்ஷ் வரை போய்விட்டு பூமிக்கு வந்து விடலாம். அல் அப்து அப்துன் வைன் தரக்க அரப்பு ரப்புன் வைன் தலசல். எவ்வளவு கீழே இறங்கினாலும் அல்லாஹ் அல்லாஹ் தான், எவ்வளவு மேலே போனாலும் மனிதன் மனிதன் தான். இதை பற்றி பேசுவது ஆன்மீகம். எவ்வளவு உச்சத்திற்கு போனாலும், அதனால்தான் முகமது ரசூலுல்லாஹ் எவ்வளவு உயரத்துக்கு போனாலும் அவர்கள் மனிதர் என்பதற்காகத்தான் மீலாது நபி கொண்டாடி கொண்டே இருக்கிறோம். நபியை பார்த்து நம்மை பார்த்து ஷிர்க் வைக்கக்கூடிய என்று சொல்லக்கூடியவர்களே, மீலாது என்பது ஷிர்க்குக்கு எதிரானது, சாவு மணி அடிக்கக்கூடியது. நபி பிறக்கக்கூடியவர்கள், அவர்கள் அல்லாஹ்வாக இருக்க முடியாது. நீங்கள் உண்மையான தௌஹீதை கொண்டாட வேண்டும் என்றால் மீலாது நபி கொண்டாடியாக வேண்டும். ஏன்னா மீலாதுடைய ஷர்த்து பிறந்தார்கள் 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 பிறந்தார்கள். இதை பற்றி பேசுவதற்காகத்தான். அதனால் சஹாபாக்களுடைய சுன்னத் என்ன? எதுவும் தெரியாமல் நாம் எல்லாம் இருந்து கொண்டிருக்கிறோம். சூஃபியாக்கள் கிட்ட சில்லான்னு ஒன்று இருக்குது. சில்லா 40 நாள் சில்லா இருப்பது. எனக்கு முன்னால் கூட ஹஜ்ரத் அவர்கள் அழகாக சொன்னார்கள், 40 வருஷம் காரே ஹிரால பெருமானார் இருந்தார்கள். என்ன இபாதத் செஞ்சாங்க? சில்லா இருந்தார்கள். அதுதான் இன்றும் சில்லா என்று சொல்லப்படுகிறது. நபி செஞ்ச இபாதத் என்ன? நாள் கணக்கில் இரவில் தங்கி விடுவார்கள். தொடர்ந்து பல இரவுகள் நபி சில்லா இருந்து கொண்டே இருப்பார்கள் காரை ஹிராவிலே. இது புகாரில் வருகின்ற ஹதீஸுங்க. அது என்னங்க 40 நாள் சில்லா? எங்களிடத்தில் கேட்காதீர்கள், நபி இடத்தில் போய் கேளுங்கள். நபி அவர்கள் சொன்னார்கள், மன் ராபத, யார் ஒருவர் 40 லைலத்தன் 40 நாட்கள் அல்லாஹுக்காக ஒரு இடத்தில் அமர்ந்து தன்னுடைய உள்ளத்தை ஓர்மைப்படுத்துவாரோ, சலிம வஹனம, அவர் பாதுகாப்பு பெற்று விடுவார், கனிமத்தை பெற்று விடுவார். நபி சொல்லுகின்றார்கள் 40 நாள். அதனால் தான் ஒரு சில்லா என்பது 40 நாளாக இருக்கிறது. ஃபைதா மா தஜாலல்லாஹு ரூஹஹு ஃபீ தைரின் குதுரின், அவர் இறந்து போனால் அவர் ரூஹை அல்லாஹ் பச்சை பசுமையான புறாவுடைய வயிற்றிலே அல்லாஹ் ஆக்கி விடுவான். பெருமானார் சொல்லுகின்றார். அதனால தான் 40 நாள். எல்லாத்திலையும் 40 பாருங்க. இன்னைக்கு 40 கூடாதுன்னு சொல்றாங்க. என்னங்க 40 நாள்? சில பேருக்கு 40 பிடிக்காது. 40 நாள் பார்த்தியா? அப்படியா?
மூசா அலைஹிஸ்ஸலாம் கிட்ட போய் கேளுங்க. ஏன்னா மூசா அலைஹிஸ்ஸலாம் 30 நாள் நோன்பு வச்சுட்டு போனாங்க தூர் சீனா மலைக்கு. அல்லாஹ் சொல்லிட்டான், எனக்கு 30 பிடிக்காது, 40 தான் பிடிக்கும். ஃபதம்ம மீகாத்து ரப்பிஹி 40 லைலா. மூசாவை போய் 40 நாள் வாங்க. யார் ஒருவர் தக்பீரே தஹரீமாவோடு 40 நாள் தொடர்ந்து தொழுவாரோ, தக்பீரே தஹரீமாவோடு, மன் ஸல்லா 40 ரக்அத்தன் லம் யுத்ரிகுஹு ரக்அத்தல் ஊலா, தக்பீரே தஹரீமா தப்பிப்படக்கூடாதுங்க. 40 நாள் தொழுதால் நபி அவர்கள் சொல்லுகின்றார்கள், குத்திப லஹு பராஅதான், பராஅத்தும் மினன் நார் வ பராஅத்தும் மினன் நிஃபாக். அல்லாஹ் 2 வெகுமதிகளை தருகின்றான், நயவஞ்சகத்திலிருந்து விடுதலை, நரகத்திலிருந்து விடுதலை. 40 நாள், 40 உங்கள் உள்ளம் ஒரு செயல் 40 நாள் ஈடுபட்டு விட்டார். அதனால தான் நபி சொன்னார்கள், ஒருவனுடைய செயல் மாற்றத்தை பார்த்து உடனே ஏமாந்துடாதப்பா நான் நல்லவன் ஆயிட்டேன்ட்டு. 40 நாள் பாருங்க. ஒருத்தன் 40 நாள் சாராயம் குடிக்காமல் இருந்தானா 41ஆவது நாள் குடிக்க மாட்டான். இது நபி சொல்லுகின்றார்கள். 40 நாள் பள்ளிவாசலுக்கு தொழு வந்துட்டானே, இதாங்க சில்லா. அதனால தான் சொல்கிறாங்க சில்லா 40 நாள். சூஃபியாக்கள் நமக்கு கற்றுத் தருகின்றார்கள், ஹல்வா என்று சொல்லுவார்கள், தனிமையில் இருப்பது. பெருமானார் சொன்னார்கள், அல் வஹ்தத்து கைரும் மினல் ஜலீஸி சூ, கெட்டவனோடு ரோட்டில் அமர்வதை விட சில்லா என்று தனிமையில் அமர்வது சிறந்தது என்றார்கள் பெருமானார். அதைத்தான் சூஃபியாக்கள் நமக்கு சில்லான்னு சொல்லி தருகின்றார்கள். தசோஃபில் என்ன வார்த்தைகள்லாம் பயன்படுத்தப்படுகிறதோ அதுவெல்லாம் ஹதீஸிலிருந்து வந்ததுங்க, நம்ம புதுசாக கண்டுபிடிக்கலைங்க. எல்லாரையும் போல ஒருவரை மாத்திராதீங்க. சட்டங்கள் நபர்களுக்கு தகுந்த மாறுபடும். இன்று எல்லாருக்கும் ஒரே சட்டம் என்று சொல்லக்கூடியவர்களே, பெருமானார் சித்திக் நாயகத்தை பார்த்த கண் வேறு, மற்ற சஹாபியை பார்த்த கண் வேறு. நபி தொழுகையில் வருகின்றார்கள், சஃப்களிலே அவருடைய ஆடைகள் கீழே இறங்கி இருக்கிறது. நபி எல்லாரையும் பார்த்து மேலே தூக்குங்க, மா அஸ்ஃபல மினல் கஅபைனி மினல் இஸாரி ஃபபின்னார், உங்கள் கரண்டை காலுக்கு கீழே வேட்டி வந்து விட்டால் உங்கள் கால் நரகத்திற்கு போகும் என்றார்கள் பெருமானார். ஒரு வேட்டி கீழே வந்துருச்சுங்க அந்த காலுக்கு கீழே, அது நரகத்திற்கு போகும் என்று சொன்னால் முஹம்மது ரசூலுல்லாஹுடைய பிரியம் எந்த உள்ளத்தில் இல்லையோ அது எங்கே சொர்க்கத்திற்கு போகும்? நபியுடைய சுன்னத்துங்க, மேலே வேட்டியை கட்டுறது கீழே இறங்கிருச்சுங்க, உன் கால் நரகத்திற்கு போகட்டாங்க. எந்த நாவால் நபியை தரக்குறைவாக பேசப்படுகிறதோ. நம்ம இன்னைக்கு எத்தனோ பேர் மாற்று கொள்கையில் இருக்கக்கூடியவர், நபியை திட்டக்கூடியவர். நம்மகிட்ட என்ன காசு பண கொள்கையாங்க? அவரை நாம் சேரக்கூடாதுங்க. நபியுடைய முகபத்திலேயே இது என்ன பயப்பட தேவையில்லை, இது சுன்னத்தை சஹாபா. ஒரு செய்தியை நான் சொல்லுகிறேன், நீங்கள் என்ன வேணால் சொல்லுங்கள், அவனை ஹின்சீருக்கே பச்சா என்ன வேணால் சொல்லுங்கள், இது யாருடைய சுன்னத்? சஹாபாக்குடைய சுன்னத். நபியுடைய பிரியம் இல்லை என்றால் வெறுப்பு இருக்கிறது, அவனை திட்டுங்கள். இது யாருடைய சுன்னத் தெரியுமா? யாருடைய நாவில் அல்லாஹ் பேசுகிறானோ அந்த உமர் பின் கத்தாபுடைய சுன்னத். மௌலிது ஓதலையா, மீலாது ஓதலையா? நமக்கும் அவருக்கும் உறவு வேண்டாம். இது யாருங்க எனக்கு கற்றுக் கொடுத்தா? உமர் நாயங்க கற்றுக் கொடுத்தாங்க. உமைர் பின் வஹப் என்று சொல்லக்கூடியவர் இஸ்லாத்தின் மிகப்பெரிய எதிரி, பத்ரிலே பெருமானுக்கு எதிராக போரிட்டவர், நபியை எப்பொழுதும் திட்டி பேசியவர், இப்பொழுது வருகின்றார் கலிமா சொல்வதற்காக. என்ன பாருங்கள் சஹாபாக்குடைய வாழ்க்கை, இதுதான் ஆன்மீகம். நேற்று வரை எனக்கு ஒரு மேல் கோபம் இருக்கலாம், அடுத்த நிமிஷம் அவருடைய கோபத்தை எல்லாம் தூக்கி போட்டு விட்டு பிரியத்தோடு மாறுகின்றோமே, அப்படியே கன்னத்தோடு கண்ணம் வைத்து, அப்படியே முதுகு வைத்து முசாபா முஆனகா செய்கிறோமே, இதைத்தான் ஆன்மீகம் சொல்லித் தருகிறது. உனக்காக வெறுப்பும் வரக்கூடாது, உனக்காக பிரியம் வரக்கூடாது. மன் அஹபலில்லா வஅபகலில்லா வஅதாலில்லா வமனாலில்லா ஃபகத் இஸ்தக்மலல் ஈமான். இதை விட ஆன்மீகம் வேறு யாரும் சொல்ல முடியாது. உன் செயல்பாடு எல்லாம் அல்லாஹ்வுக்காக இருக்க வேண்டும், ஜாதிக்காக இருக்கக்கூடாது. உமைர் பின் வஹப் நேற்று வரை எதிரிங்க, இன்று வருகின்றார்கள். உமர் பின் கத்தாப் அந்த உமைர் பின் வஹபை பார்த்து, நாம் எத்தனை கூட்டங்களை நபியை திட்டக்கூடியவர்களை திட்டுகின்றோமோ ஆதாரம் இதுதான். அவங்களுடைய பிரியங்கள் நம்ம உள்ளத்தில் இருக்காது. அந்த உமைர் பின் வஹபை பார்த்து உமர் பின் கத்தாப் சொல்லுகின்றார்கள், வல்லாஹி லஹின்ஸீருன் அஹப்ப இலைய மின்க. நேற்று வரை உன்னை விட எனக்கு பன்றி பிரியமானது. பன்றி எது உங்கள் மேல் பட்டு விட்டால் 7 தடவை கழுக வேண்டுமோ, மண்ணு போட்டு அதில் ஒரு தடவை. இதா வலகல் கல்பு ஃபீ இனாஇ அஹதிக்கும் ஃபல்யக்ஸிலுஹு 7 மர்ராத் வஅஃபிருஹு ஸாமினா பித்துராப். நாய் வாய் வைத்தால் 7 தடவை, பண்ணி அதை விட மோசம். உமர் பின் கத்தாப் அந்த உமைர் பின் வஹபை பார்த்து சொல்லுகின்றார்கள், நேற்று வரை உன்னை பார்த்தால் எனக்கு பன்றி பிரியமானதாக இருந்தது, ஆனால் இன்று நீ கலிமா சொல்லிவிட்டாய், இன்று லஉஹிப்பு இலைக மின் பாதி புனைய, என் பிள்ளையை விட, என் வீட்டில் இருக்கக்கூடிய குடும்பத்தை விட நீ தான் எனக்கு நேசமானவன்.
ஏன் உன் உள்ளத்தில் நபியுடைய பிரியம் வந்து விட்டது. ஆஷிகே ரசூலாக ஆகிவிட்டாய். நீ மௌலித் ஓதக்கூடியவராக, மீலாது நபி கொண்டாடக்கூடியவராக ஆகிவிட்டாய். வா என்னோடு சேர்ந்து விடு. உன்னை விட என் பிள்ளைகளை விட நீ தான் எனக்கு வேண்டும் என்று கட்டி அணைத்தார்கள். ஃபரிஹல் முஸ்லிமூன பி உமைர் பின் வஹப். உமைர் பின் வஹப் இஸ்லாத்திற்கு வந்தவுடன் எல்லாரும் சந்தோஷப்பட்டார்கள். அதனால்தான் ஃபாசிலே பரலவி அலா ஹஸ்ரத் அவர்கள் சொல்லுகின்றார்கள், நீங்கள் ஆஷிக்கே ரசூலாக இருந்து நபியை திட்டக்கூடியவனுடன் சேர்ந்து சாப்பிட்டு விடாதீர்கள். அவன் கூட சாப்பிடுவதை விட பண்டியோடு சாப்பிடுவது சரி. ஆலா ஹஸ்ரத் ஃபதாவா ரஸ்பியாவில் எழுதி வைத்திருக்கிறார்கள், ஒரு பன்னி சாப்பிட்ட தட்டில் சாப்பிட்டு விடு, அல்லாஹ் உன் மேல் கோபப்பட மாட்டான். நபியை திட்டக்கூடியவனுடன் சேர்ந்து சாப்பிட்டு விடாதே. ஆலா ஹஸ்ரத் ஃபாசிலே பரலவி இவ்வளோ கடினமான வார்த்தையை சொல்லுகிறார்கள் என்றால் அவன் சொல்லுகின்ற வார்த்தை எப்படிப்பட்டது? நபியை புரியாமல் பேசக்கூடாது. நான் ஏன் சொல்லுகிறேன், எல்லாரையும் ஒரு போன்று பார்க்காதீர்கள். சூஃபியாக்களை சாதாரணமாக அவருடைய ஆடைகளை வைத்து வெளிரங்கத்தை வைத்து எடை போட்டு விடாதீர்கள். எல்லாருடைய ட்ரெஸ்ஸை தூக்குனாங்க பெருமானார். அபூபக்கர்லாவுடைய ஆடை கீழே இறங்கி இருக்கிறது. யா ரசூலுல்லாஹ் நானும் தூக்க வேண்டுமா? நபி அவர்கள் சித்திக் நாயகத்தை பார்த்து சொன்னார், இன்னக்க லஸ்த மின்ஹும். அபூபக்கரே, நீ அவர்களுடைய பட்டியலிலா? உன் ஆடை கீழே ரோட்டில் பிறக்கினாலும் உன்னை விட சிறந்தவர் யாரும் வர முடியாது. உன் கால் நரகத்திற்கு போவதா? உன் உடை, உன் நிழல் கூட நரகத்தில் படாது. ஏன் உன்னை நேசிக்க கூடியவர் சொர்க்கத்தில் போவார். இன்னைக்கு மீலாது நபி கொண்டாடுறதுக்கு ஆதாரம் கேட்கிறாங்க. ஹதீஸ்ல மோஜமே இப்னு அசாக்கிர் ஒரு செய்தி நான் சொல்லுகின்றேன். எப்பொழுது ஹஜ்ரத் சித்திக் நாயகம் பிறந்தார்கள், அல்லாஹ் ஜன்னத்துல் அதனை பார்த்து சொன்னான், வல்லாஹி இன்னி லா உத்ஹிலுஹா இல்லா மன் அஹப்ப ஹாதல் மௌலூத் அல்லதி உலித ஹாதிஹில் லைலா. இந்த இரவில் பிறந்த சித்திக் நாயகத்தை யார் நேசிப்பாரோ அவரை தவிர ஜன்னத்துல் அதன் யாரும் போக முடியாது. சித்திக் நாயகத்துடைய பிரியம் இருந்தால்தான் சொர்க்கத்தில் காலை வைக்க முடியும் என்றால் நபியினுடைய பிரியம் இல்லாமல் சொர்க்கத்தில் போய்விட முடியுமா? நேரம் கடந்து விட்டது. ஆன்மீகத்தை பற்றி பேச வேண்டியது. குலாம்களை புரிந்து கொண்டால் ஆஹா யார் என்று தெரியும். கலிமா சொன்னவர்களை புரிந்து கொண்டால் கலிமாவுக்கு சொந்தக்காரர். அல்லாஹ் சிலதை தானாக ஏற்படுத்தியிருக்கிறாங்க, அதை நம்ம மேட்ச் பண்ண முடியாதுங்க. நாம் ஏற்படுத்தினால் ஏற்படாது, அல்லாஹ் ஏற்படுத்தியிருக்கிறான். என்ன தெரியுமா? லா இலாஹ இல்லல்லாஹ் 12 எழுத்து, முஹம்மது ரசூலுல்லாஹ் 12 எழுத்து, அபூபக்கர் சித்திக் 12 எழுத்து, ஹஜ்ரத் மௌலா உமர் பின் கத்தாப் 12 எழுத்து, உஸ்மான் பின் அஃபான் 12 எழுத்து, அலி இப்னு அபி தாலிப் 12 எழுத்து. யாராவது இது ஏற்படுத்தப்பட முடியுமா? அல்லாஹ் ஏற்படுத்தினாங்க. என்ன சொல்ல வருகின்றார்கள்? அல்லாஹ் சொல்லுகிறான், நபியை விட்டும் என்னை பிரிக்க முடியாது. நபி சொல்லுகின்றார்கள், இந்த 4 பேரை விட்டும் என்னை பிரிக்க முடியாது. அது அல்லாஹ்வா ஏற்படுத்தினான். 4 பேருடைய தொடர்பும் நபியோடு போய் சேர்க்கிறது. அலி ரலியல்லாஹுடைய நஸப் நபியுடைய நஸபோடு 2வதிலே, உஸ்மானே கனியினுடைய நஸப் நபியினுடைய நஸபோடு 5வதிலே, சித்திக் நாயகத்துடைய நஸப் நபியுடைய நஸபோடு 7வதிலே, உமர் பின் கத்தாபுடைய நஸப் நபியுடைய நஸபில் 9வதிலே. எல்லாரும் போய் நபியோட ஜாயிண்ட் ஆவறாங்க. இது நம்ம ஏற்படுத்தினதா? நீ ஏற்படுத்த முடியுமா? அல்லாஹ் ஏற்படுத்தினாங்க. இது அல்லாஹ் செய்த செட்டிங்க, நம்ம செய்யலைங்க. 4 கலீஃபாக்கள், 4 இமாம்கள் நம்மளா ஏற்படுத்தணும்? அல்லாஹ் ஏற்படுத்தி வச்சிருக்கிறாங்க. நான் ஒன்றே ஒன்று சொல்லுகிறேன், நேரம் கடந்து விட்டது, அதிகம் பேசுவதற்கு நேரம் இல்லை. ஒரே ஒரு செய்தி, நபியுடைய அந்தஸ்தை புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் குலாம்களுடைய அந்தஸ்தை புரியுங்கள். வேலை செய்கிறவன் அம்மானி வீட்டில் வேலை செய்கிறாருலங்க, அவரு பென்ஸுக்காரை வச்சிருக்கிறாருங்க, அவரு இவ்வளவு செல்வங்க, அப்படி என்றால் அவர் எவ்வளோ புரிந்து விடுமே. அதுனா ஆகாக்களை நீங்கள் புரிய வேண்டுமா? குலாம்களை புரியுங்கள். ஒரே ஒரு செய்தி, செய்தனா ஷேகுல் அக்பர் முஹியத்தீன் பின் அரபி இந்த சம்பவத்தை மறந்து விடாதீர்கள். வாழ்நாளில் கபூரில் போய் கேட்டாலும் இந்த சம்பவத்தை சொல்லுங்கள். ஏன்னா இமாம்கள் கிதாபில் எழுதி வச்சிருக்கிறாங்கங்க. எப்படிப்பட்ட சம்பவம் பாருங்கள். நபியுடைய உயர்வை பற்றி மீலாது நபி கொண்டாட வந்திருக்கக்கூடியவர்களே, ஏறத்தாழ 600 வருஷம் கழிச்சு நபியுடைய காலத்திற்கு பிறகு பிறக்கின்றார்கள். ஷேகுல் அக்பர் கௌஸ் நாயகத்துடைய துவாவை கொண்டுங்க. புள்ளையே இல்லைன்னு சொல்லிட்டாங்க, ஏன் முதுகில் ஒரு புள்ளை இருக்கிறாரே, ஷேகுல் அக்பராக மாற்றி விடுகிறேன் என்றார்கள் கௌஸ் நாயகம். அவர்கள் தான் ஷேகுல் அக்பர் முஹியத்தீன் பின் அரபி. தப்சீர் எழுதுகின்றார்கள் சூரா யூசுஃபுக்கு. யூசுப் அலைஹிஸ்ஸலாமுடைய சூரா, ஃபுத்துஹாத்துல் மக்கியா, ஃபுசுசுல் ஹிகம், தப்சீர் இப்னு அரபி, பல கிதாப்கள் குர்ஆனுக்கு தப்சீர் எழுதி கொண்டே வருகின்றார்கள். சூரா யூசுப் வந்து விட்டது. ஒரு இடம் வருகிறது, வஹம்ம பிஹா வஹம்மத் பிஹா வஹம்ம பிஹா லவ்லா அர்ரா புர்ஹான ரப்பி. ஜுலைகா அம்மையார் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் இடத்தில் தவறாக செய்ய நாடினார்கள். யூசுப் அலைஹிஸ்ஸலாமும் நாடி இருப்பார்கள், அல்லாஹுடைய அத்தாட்சியை அவர்கள் பார்க்கவில்லை என்றார். அப்படின்னு குர்ஆன்ல வருது. லவ்லா அர்ரா புர்ஹான ரப்பி,
ஷேகுல் அக்பர் எழுதி கொண்டே வருகின்றார்கள். பேனா நின்று விட்டது, பேனா நின்று விட்டது. அரா புர்ஹான ரப்பி, இறைவனின் அத்தாட்சி என்றால் என்ன? தஃப்சீரை பார்க்கின்றார்கள் சில பேர். யாக்கூப் அலைஹிஸ்ஸலாமுடைய முகம் அங்கே வந்து விட்டது. யாக்கூப் அலைஹிஸ்ஸலாமுடைய முகம் கனானிலிருந்து மிஸ்ருக்கு வந்து விட்டது என்று எழுதுகின்றார்கள். சில பேர் இல்லைங்க, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்துட்டாங்க. சில பேர் லவ்ஹுல் மஹ்ஃபூஸ் காட்டப்பட்டது. என்னென்னவோ எழுதி கொண்டு வருகின்றார்கள். ஷேகுல் அக்பருடைய பேனா நிற்கின்றது. நான் என்னப்பா எழுதுறது? எல்லாரும் ஒன்றை எழுதுகின்றார்களே, நானும் ஒரு விளக்கம் எழுத வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன். லவ்லா அரா புர்ஹான ரப்பி, இறைவனுடைய அத்தாட்சி என்றால் என்ன, சூஃபியாக்கள் யார், ஒரு நொடியில் அவர்களுடைய அந்தஸ்து என்ன, ஆதிக்கம் என்ன என்பதை தெரிந்து கொள்வதற்காகத்தான். ஆன்மீகம் என்பது எங்கோ இல்லை, இதோ புரிந்து கொள்ளுங்கள் ஆன்மீகம் என்றால் என்ன, ஆன்மீகத்தை வைத்து எதையெல்லாம் சாதிக்க முடியும் என்பதற்காக இந்த செய்தி நான் சொல்கிறேன். ஷேகுல் அக்பர் எல்லா விளக்கத்தையும் படித்து எழுதுகின்றார்கள். நான் ஒன்றை எழுத வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன், ஆனால் எழுத தோன்றவில்லையே. உடனே அவர்கள் தோன்றுகிறது, யூசுப் அலைஹிஸ்ஸலாம் எங்கே போய்விட்டார்கள்? வானத்தில் 4வது வானத்தில் தானே இருக்கிறார்கள், போய் கேட்டு விட்டு வருகிறேன். நேராக வானத்திற்கு சென்று யூசுப் அலைஹிஸ்ஸலாம் இடத்தில் கேட்டு வந்து விட்டு விளக்கம் எழுதினார்கள் முஹையீன் பினார். ஒரே நொடியில். இன்னைக்கு மேராஜுக்கு போனாங்கன்னா உடலோடு போனார்களா, தூக்கத்திலா, கனவிலா, விழிப்பிலா, உடலோட ரூஹோட என்று யோசிக்கக்கூடியவர்களே. 600 ஆண்டுகளுக்கு பிறகு வந்த சஹாபி கிடையாது, நபி கிடையாது, தாபி கிடையாது, தபா தாபி கிடையாது. சாதாரண ஒரு ஷேகுல் அக்பர் விளக்கத்திற்காக யூசுப் அலைஹிஸ்ஸலாம் இடத்தில் கேட்டு விட்டு விளக்கம் எழுதினார்கள். வரலாறை நான் சொல்லுகிறேன். சூஃபியாக்கள் என்னங்க, இதுக்கு என்னங்க ஆதாரம்? ஒரு நொடியில் எங்கும் போக முடியும். பெருமானார் சொன்னார், இன்னல்லாஹ ஸவ்வா லியல் அர்த், அல்லாஹ் இந்த பூமியை எனக்கு வசப்படுத்தி கொடுத்து விட்டான், எங்கும் ஒரு நொடியில் போய்விட முடியும். ஒரே இன்னைக்கு நைட்ல ஏறலாம், காலையில அங்கே இருக்கிறேன் என்று சொல்கிறார், ஹைதராபாத்தில் இருக்கிறேன் என்று சொல்கிறார். ஒன்னால் உன் படைப்பை வைத்து, ஆயுதங்களை வைத்து இவ்வளவு வேகமாக போடும் என்றால், அல்லாஹ்வுடைய அந்தஸ்தை வைத்து, கூவத்தை வைத்து எங்கெங்கே போக முடியாது. பெருமானார் சொல்லுகின்றார்கள். நாங்கள் பெருமானாரின் மதீனால அங்கே இருக்கிறாங்க. ஹதீஸில் நபி சொல்லுகின்றார்கள், தாரமியில் வருகிறது, கண்ணி அந்தொரு, நான் இந்த பூமியில் உள்ள மக்களை எல்லாம் இலா கத்திஃபி ஹாதா, என் உள்ளங்கையில் வைத்து பார்க்கிறேன், என் கையில தெரியுதுங்க. நீங்கள் இங்கே சலாம் வைத்து ஓதினால் நபி உங்களுடைய சலாமுக்கு பதில் சொல்லுகின்றார்கள். நானா சொன்னேன்? தலாயிலுன் நுபுவால போய் பாருங்க. பெருமானார் சொல்லுகின்றார்கள், ஈசா அலைஹிஸ்ஸலாம் கியாமத்தின் கடைசியில் வருவார்கள். லைன் காம அலா கபரி ஃபகால யா முஹம்மது லஜப்துக, என் கபருக்கு அருகாமையில் வந்து ஒரே தடவை ஈசா அலைஹிஸ்ஸலாம் யா முஹம்மது என்றால் கபருக்குள்ளே இருந்து நான் பதில் தருவேன். பெருமானார் சொல்லுகின்றார்கள். அப்படிப்பட்ட பெருமானார் நமக்கு கிடைத்திருக்கிறார்கள். இதை பற்றி பேசுவதற்காகத்தான் இது போன்ற கூட்டங்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சம்பந்தமாக தஸவுஃப் என்ற ஒரு வார்த்தை ஹதீஸுடைய கிதாபில் இல்லாமல் இருக்கலாம், ஆனால் அது சம்பந்தமான வேற வார்த்தைகள். தஸவுஃப்னா ஆன்மீகம் மட்டும்தான் நினைச்சிட்டீங்களா? கனாத், ஜுஹுத் என்று சொல்லுகின்ற, போதுமாக்கி கொள்ளுகின்ற தன்மை, பற்றற்ற வாழ்க்கை இருக்கிறது. இதுவெல்லாம் ஹதீஸிலே தவாலு, வரா, இஹ்தியாத், வேணிக்கை, நம்பிக்கை, பற்றற்ற வாழ்க்கை, இதுதான் தஸவுஃப். இதெல்லாம் ஹதீஸுடைய கிதாப்களில் நமக்கு இந்த வரிகள் எல்லாம் கிடைக்கிறது என்பதைத்தான் நாம் எல்லாம் பார்க்க வேண்டியது இருக்கிறது. எனவே பல குற்றச்சாட்டுகள். நாம் எல்லாம் ஆன்மீகத்தில் இருந்து கொண்டிருக்கிறோம். ஒரு சிவப்பு துணி போட்டுட்டேன்னு சொன்னால், சிவப்பு துணி பார்த்தாலே சில பேருக்கு பிடிக்காது. நாங்கள் சிவப்பு, இது குஃப்ரின் அடையாளம். சிவப்பு நபிக்கு பிடிக்காத, சிவப்பு நபி போட்டிருக்கிறார்களா? இல்லைங்க, உங்களுடைய சில்சிலாவில் எல்லாரும் சிவப்பு போட்டுட்டு இருக்கிறாங்களே, எங்களிடத்தில் கேட்காதீர்கள். அபு ராஃபி, சஹாபி அபு ராஃபி சொல்லுகின்றார்கள், நாங்கள் பெருமானார் அவர்களை பல உடைகளில் பார்த்திருக்கிறோம். எங்களுக்கு முன்னால் பல நிறங்களில் பெருமானார் வந்து விட்டார்கள். வெள்ளை போட்டிருந்தார்கள் பெருமானார், பச்சை போட்டிருந்தார்கள். ஆனால் ஒரு போர்க்களத்திலே வெற்றி கட்ட பிறகு, அநேகமா ஃபத்ஹே மக்காவிலே பெருமானார் வெளியே வருகின்றார்கள், சிவப்பு உடை அணிந்தார்கள். சிவந்த ஆடையிலே பெருமானார் காட்சி அளித்தார்கள். மா ராய்து ஷையன் அஹ்ஸன மின்ஹு, சிவப்பு ட்ரெஸ்ல மாதிரி நபி வேற எந்த ட்ரெஸ்லையும் அழகாக இல்லைங்க. சிவப்பு ட்ரெஸ் போட்டு நபி வெளியே வந்தார்கள். இது ஹதீஸுடைய கிதாப் இல்லையா? பெருமானார் மரணிக்கின்றார்கள். கபரிலே சிவப்பு கம்பளம் விரிக்கப்பட்டது. துஃபின லி ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கதீஃபத்தன் ஹம்ரா, சிவப்பு கம்பளம் நபிக்கு கபரிலே விரிக்கப்பட்டுச்சுங்க. யாருங்க சிவப்பு கம்பளம் விரிச்சது? நான் ஏன் சொல்லுகிறேன் என்றால், ஆன்மீகத்தில் இருக்கக்கூடிய நம் போன்றவர்களுக்கு
பெருமானார் அவர்கள் செய்த மிகப்பெரிய பாக்கியம் என்ன? நபியுடைய உம்மத்தில் பிறந்திருக்கிறோமே, எல்லாரும் தன்னுடைய உம்மத்திற்கு நரகத்தை எச்சரிக்கை செய்தார்கள். உய்தத்தில் காஃபிரீன், இந்த நரகம் உங்களுக்காக தான் படைக்கப்பட்டிருக்கிறது, ஏற்றுக்கொள்ளுங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று நரகத்தின் வெப்பத்தை பற்றி பேசினார்கள். நரகத்தின் சூடை பயந்து காட்டினார்கள். பெருமானார் கியாமத்து வரை வருகின்ற உம்மத்திற்கு பார்த்து சொன்னார்கள், என் உம்மத்தை நரகத்தை பார்த்து பயந்து விடாதீர்கள். யாருங்க? எல்லாரும் எச்சரிக்கை செய்கின்றார்கள். நபி சொல்லுகின்றார்கள், நரகத்தின் வெப்பம் எப்படி தெரியுமா இருக்கும்? இன்னமா ஹர்ரு ஜஹன்னம் அலா உம்மதி கஹுர்ரில் ஹம்மாமி. இன்னைக்கெல்லாம் கிடையாது. அந்த காலத்தெல்லாம் குளிக்கிறதா இருந்தால் அடுப்பு விறகு போட்டு தான், நெருப்பு பற்ற வைத்து தான் குளிப்பார்கள். விறகு இன்னைக்கு கூட சில இடத்துல விறகு பற்ற வைக்கிறது. விறகு பற்ற வைக்கும் போது குளிக்கும் போது கண்ணுக்கு எவ்வளோ எரிச்சல் வருகிறது. இந்த எரிச்சல் தான் என் உம்மத்திற்கு நரகத்திலே வேதனை ஏற்படும் என்றார்கள் பெருமானார். இது ஹதீஸுங்க. ஜாமியு சகீர் போன்ற கிதாபில் எல்லாம் ஜலாலுதீன் சுய்தி ரஹ்மத்துல்லாஹி பதிவு செய்கின்றார்கள். இப்படிப்பட்ட நபியை நாம் மீலாது நபி கொண்டாடாமல் யாரை பற்றி பேசுறதுங்க? யாராவது ஒரு தலைவரை கொண்டு வாருங்கள், நாங்கள் அவர்களை பற்றி பேச தயாராக இருக்கிறோம். எல்லாரும் தன் குடும்பத்திற்காக, தனக்காக, தன் சொத்திற்காக, தன் பதவிக்காக வாழுகின்ற பொழுது ஒரு சாதாரண கவுன்சிலர் வீட்டுக்கு போகிறதா இருந்தால் பர்மிஷன் வாங்கிட்டு போனங்க. 3 நாளுக்கு முன்னாடி பர்மிஷன் வாங்கினங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டில் ஒரு வாட்ச்மேன் கிடையாதுங்க. வல்லாஹு யஹ்சிமுக மினன் நாஸ். சாத் பின் அபி வக்காஸ் நின்றார்கள், ஜுபைர் பின் அவ்வாம் நின்றார்கள். அல்லாஹ் ஆயத்தை இறக்கினான், நபியே உங்களை பாதுகாக்க யாரும் தேவையில்லை, நான் இருக்கின்றேன். அல்லாஹ் சொல்றான், நான் உனக்கு வாட்ச்மேனா வரேன். யாரை நிப்பாட்டுறது? நான் நிற்கின்றேன் உங்களுக்கு. என்னை மீறி யார் உங்களை எதுவும் செய்து விட முடியும்? சாதாரண வீட்டுக்கு போகிறதா இருந்தால் குர்காவை மீறி போக முடியாதுங்க. நபியுடைய வீட்டில் வாட்ச்மேன் கிடையாதுங்க. எந்த நேரமும் நபியுடைய வீட்டில் கதவை தட்டலாம். இப்பொழுதும் சரி, எப்பொழுதும் சரி. அதற்காகத்தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அதனால் பெருமானார் அவர்களை நாம் பற்றி பேசுவதற்காகத்தான் இது போன்ற கூட்டங்கள் எல்லாம் நாம் செய்திருக்கிறோம். அதனால் அல்லாஹுடைய பெரிய மாபெரும் கிருபை. இன்று ஷேக்மாருடைய கைகளை முத்தமிட்டு விட்டால், கை கால்களை முத்தமிட்டாவே சில பேருக்கு கையினாலே ஆக மாட்டது, கால்னால ஆக மாட்டது. புகாரிலே ஹதீஸ் வருது, கானன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதா உதியல் பக்கூரா மினர் ரதபி. தோட்டத்தில் புதுசாக பழம் வந்துச்சுன்னா சஹாபாக்கள் நபிகிட்ட கொண்டு வந்து கொடுப்பார்களாம். யா ரசூலுல்லாஹ், எங்கள் தோட்டத்தில் காய்த்த முதல் காய். நபியை அதை வாங்கி கொண்டு கப்பலஹா முத்தமிடுவார்கள். வஜஅல அலா ஐனைஹி, தன் கண்ணின் மீது வைப்பார்கள். பெருமானார் பேர்ச்சம்பழத்தை கொண்டு போய் கண்ணில் வைக்கிறாங்க. பெருமானார் பேர்ச்சம்பழம் வலியுல்லாவா சூஃபியா? எத்தனை வருஷம் இபாதத் செஞ்சிச்சு பேர்ச்சம்பழம்? நபி இல்லாத வீடு சொன்னார்கள். ஒரே ஒரு, நீங்கள் எல்லாம் மீலாது நபிக்காக வந்திருக்கிறீர்கள். 2 அஸம், நம்மளால் முடிஞ்சதை செய்யுங்க. 2 அஸம். இங்கிருந்து போகின்ற பொழுது தொழுகை 1, 2வது நம் வீடுகளில் எது இருக்கிறதோ இல்லையோ பேர்ச்சம்பழம் இல்லாமல் இருந்து விடாது. பேர்ச்சம்பழம். நான் ஹதீஸ்களில் பல ஹதீஸ்களை பார்த்திருக்கிறேன். பெருமானார் சொல்லுகின்றார்கள், பைத்துன் லா தமர ஃபீஹி லா பரக்கத ஃபீஹி. எந்த வீட்டில் பேர்ச்சம்பழம் இல்லையோ அந்த வீட்டில் அல்லாஹுடைய பரக்கத்து வராது. பரக்கத்தை கொண்டு வந்த நபி சொல்லுகின்றார், உன் வீட்டில் பரக்கத்து வரணுமா, பேர்ச்சம்பழத்தை வை என்றார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒரு வீட்டிற்கு நபி நுழைகின்றார்கள். கேட்டார்கள், பேர்ச்சம்பழம் இருக்கிறதா? யா ரசூலுல்லாஹ், பேர்ச்சம்பழம் இல்லையே. நபி சொன்னார்கள், ஜியாஉ அஹ்லிஹி, 1000 இருந்தும் இந்த வீட்டில் உள்ளவர்கள் பசித்தவர்கள் என்றார்கள் பெருமானார். உன் வீட்டில் என்ன வேணா வச்சுக்கோ, பேர்ச்சம்பழம் இல்லையா, உன் வீடு காலியானது என்றார்கள் பெருமானார். இன்றிலிருந்து ஒரு வைராக்கி வைங்க. உப்பு வச்சிருக்கிறோம், சக்கரை வச்சிருக்கிறோம், எண்ணெய் வச்சிருக்கிறோம், மிளகா வச்சிருக்கிறோம். இதுவெல்லாம் நபியுடைய காலத்திலே கிடையாது. நபியுடைய காலத்திலிருந்து பேர்ச்சம்பழம் கிடையாது. பேர்ச்சம்பழம் இல்லாத வீடு பரக்கத்தில்லை என்றால் நபியே இல்லை என்று சொன்னார். நபி யார் வீட்டில் இல்லையோ அங்கே அல்லாஹும் இல்லை, யாரும் இல்லையே அந்த வீட்டில். எப்படிப்பட்டது? எந்த சோதனை வந்தாலும் யா முஹம்மது என்று கூப்பிட்டு விடுங்க. இன்னைக்கு ஜிக்ரே முஹம்மதி, யா முஹம்மது என்று கூப்பிட்டால் ஷிர்க் என்று சொல்லக்கூடியவர்களே. நபி சொல்லுகின்றார்கள், பைஹகிலே ஹதீஸ் வருகிறது, இதா வன்னத் உதுனு அஹதிக்கும், உங்கள் எத்தனோ பேருக்கு காது வலிக்குங்க, எத்தனோ பேருக்கு எவ்வளோ வலி வந்தாலும் காது வலி எல்லாருக்கும் வந்துடும். நபி சொல்லுகின்றார்கள், உங்கள் காதில் வலி ஏற்பட்டால் உடனே நம்ம எங்கெங்கே போகிறோம், இஎன்டி ஸ்பெஷல். யாருங்க இந்த காதுக்கு இந்த ஏரியாவில் யார் ஃபேமஸான டாக்டர் யார், உடனே எந்த மருந்து போட்டால் கூகுளில் சர்ச் பண்ணுறோம், போகிறோம். நபி சொன்னார்கள், உன் காது வலி உடனே போக வேண்டுமா, ஃபல் எது குரு நீ, என்னை அவன் ஜிக்ர் செய்யட்டும். நபி சொல்லுகின்றார்கள், ஃபல் எது குரு நீ. ஃபல் எது குறில்லா கிடையாது. உலமாக்கள் இருக்கின்றார்கள், நான் தப்பாக பேசுனீங்கன்னா எந்த இடத்துல கூப்பிட்டு நீங்கள்
கண்டிப்பதற்கும் அடிப்பதற்கும் உங்களுக்கு உரிமை இருக்கிறது. ஏனென்றால் நாம் வந்த இடம் அப்படிப்பட்ட இடம். நமக்கு போவாத சரக்கு, ஓடாத சரக்கு கொடுக்கல. எது 1400 வருஷமாக ஓடிட்டு இருக்குதோ அந்த சரக்கை கொடுத்தவங்க. அந்த சூஃபியாக்கள் மேல் நமக்கு நம்பிக்கை இருக்கிறது. யாருடைய யாருடைய கைகளை நாம் பிடித்திருக்கிறோமோ அந்த நம்பிக்கையில சொல்கிறோம். நான் போட்டிருக்க துண்டு மேலே இல்லை, நான் பிடிச்சிருக்கிற துண்டு மேலே நம்பிக்கை. ஏன்னால் அப்படிப்பட்ட கைங்க அது. எது குருணி, வேற யார் பேரையும் கூப்பிட வேண்டாம், என் பெயரை கூப்பிடட்டும். சொல்லி அலைய ஒரே ஒரு தடவை சலவாத் சொல்லட்டும். காது வலி காணாமல் போகவில்லை என்றால் என்னை கேளுங்க. நபி சொல்கிறாங்கங்க, ஒரு டாக்டர் மேலே நம்பிக்கை இருக்கிறது. 5 வருஷம் படித்தவன், காசு கொடுத்து படித்தவன், ஏமாற்றி படித்தவன், புக்கு மேலே நம்பிக்கை வைக்கிறவன் மேலுடைய படிப்பு மேல் நமக்கு நம்பிக்கை இருக்கிறது. இந்த உலகத்தில் இல்மை கொண்டு வந்தார்களே, உதித்து இல்மல் அவ்வலீனவல் ஆகிரீன், அப்படிப்பட்ட நபி மேல் நமக்கு நம்பிக்கை இல்லை என்று சொன்னால், அதனால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நேரம் கடந்து விட்டது, அந்த பெருமானாரை பற்றி பேசுங்கள். அந்த பெருமானார் தான் நமக்கு எல்லா கஷ்டங்களையும் போக்கக்கூடியவர். அதனால் பேர்ச்சம்பளம் வச்சுக்கோங்க, எல்லா வீட்டிலும் பேர்ச்சம்பளம் வைங்க. பெருமானார் சொன்னார்கள், ஏங்க ஒரு சின்ன வஸ்து எவ்வளோ தேவைகளை பூர்த்தி செய்கிறது. அந்த காலத்திலாம் லெட்டர் போகிறதுக்கு கொரியர் சர்வீஸ் கிடையாதுங்க. நபி சொன்னார்கள், அத்ரிபுல் கிதாப், நீங்கள் கடிதத்தை எங்கேயாவது அனுப்பணுமா, என்ன செய்யுங்க, உங்கள் கடிதத்தின் மேல் மண்ணை வைத்து தடவுங்க. அத்ரிபுல் கிதாப் ஃபஇன்ன துராப முபாரக்குன், நபியுடைய பேர் சொன்னா முபாரக்கான்னு கேட்குறான். ஆனால் நபி சொல்லுகின்றார்கள், இந்த கால்க்கு அடியில் இருக்கிறத உங்கள் மண்ணு முபாரக்குங்க சொல்லிட்டு நபி சொல்கிறாங்க, இந்த மண்ணை தடவுனா இந்த மண் என்னங்க செய்யணும்? அவுலியாக்கள் நம் தேவைகளை பூர்த்தி செய்வார்களா? யா நபி என்று சொன்னால் நமக்கு பதில் கிடைக்குமா என்று கேட்கக்கூடிய ஒரு நபி சொல்லுகின்றார்கள், மண்ணை தடவி கடிதத்தை அனுப்பிப்பார். ஃபஇன்னஹு அன்ஜஹு லில் ஹாஜதி, அந்த மண்ணுக்காக அல்லாஹ் உன் தேவையை பூர்த்தி செய்வான். மண்ணு நம்ம தேவையை பூர்த்தி செய்துங்க. நபி அவர்கள் யா முபரி சகாமி, நபி அவர்கள் நோயை போக்கக்கூடியவர் என்று சொன்னால் நம்ப மாட்டேங்கிறார்கள். நான் நேரம் கடந்து விட்டது, நான் சொன்னேன் பேர்ச்சம்பளம் வைத்துக் கொள்ளுங்கள். 1. 2வது ஹதீஸை நான் சொல்லி முடிக்கிறேன், அதற்கு மட்டும் எனக்கு நேரம் கொடுங்க. நேரம் கடந்து விட்டது உண்மைத்தான், ஆனால் உங்களை எல்லாம் பார்க்கின்ற பொழுது பெருமானாருடைய அந்த சுன்னத்துகள், அந்த செயல்பாடுகள், வெறும் பேசிவிட்டு காலையில் ஃபஜருக்கு தொழுகை வரவில்லை என்றால் என்ன? சயீத் பின் முஸையப் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்கின்றார்கள், உங்களுடைய கடல் முழுக்க திடல் முழுக்க நன்மைகளை கொண்டு நீங்கள் நிரப்ப வேண்டுமா? மன் ஹாஃபஸ ஸலவாத்தல் ஹம்ஸ ஃபீ ஜமாஅத்தின், ஜமாத்தோடு யார் 5 நேர தொழுகை தொழுவாரோ அவர் இபாரத்தால் வானம் பூமியை நிரப்பிவிட்டார் என்று சொல்லுகின்றார். கடலை நிரப்பிவிட்டால், திடலை நிரப்பிவிட்டால், இந்த பூமி முழுக்க யாருக்கு நன்மை வேண்டுமோ 5 நேர தொழுகை ஜமாத்தோடு தொழுகின்றார். இதுதான் நபியினுடைய வாழ்க்கை முறைங்க. கடைசி காலத்திலும் பெருமானார் சஃபிலே முதலில் வந்து நிற்கிறார்கள் என்று சொன்னால் இதுதாங்க நபியினுடைய மீலாத். நான் ஒரே ஒரு செய்தியை சொல்லி முடிக்கின்றேன். பெருமானார் அவர்கள், நம்ம எல்லாம் ஆஷிக்காக இருக்கிறோம். சூஃபியாக்களுடைய வளமை ஹதீஸிலிருந்து ஒரே ஒரு செய்தி நான் சொல்லி முடிக்கிறேன். பெருமானார் சொல்லுகின்றார்கள், ஆயிஷா அம்மையார் அறிவிக்கின்றார்கள், பெருமானார் பயணத்திலும் உள்ளூரிலும் எங்கு இருந்தாலும் தாம் கூட 5 வஸ்து வைத்திருப்பார்கள். இன்றிலிருந்து இங்கே வந்திருக்கக்கூடியவர்கள் அல்லாஹுக்காக உங்களுடைய இந்த முறைகளை மாற்றிக்கொண்டு எங்கே போனாலும் 5 வஸ்து கூட வச்சு. நபியுடைய சுன்னத்துங்க இது. தசவுப் என்றால் என்ன என்று கேட்கக்கூடியவர்களை, தசவுப்பில் முஹப்பத்தின் அடிப்படையில் சில விஷயங்கள் பார்க்கப்படாதுங்க. நபி வாழுகின்றார்கள், சஹாபாக்கள் குதிரையில் போகின்றார்கள், ஒட்டகத்தில் போகின்றார்கள். அந்த பூமியில் எவ்வளோ பயணம் செய்திருக்கிறார்கள். மாலிக் ரஹமத்துல்லாஹி வருகின்றார்கள், மதீனாவுடைய பூமியில் வாகனத்தில் போனது கிடையாது. கான மாலிக்குல்லா யர்கபுல் மதீனா, மதீனாவில் இதுவரைக்கும் ஒட்டகத்தில் பயணம் செய்தது கிடையாது. மாலிக் இமாம். யாராவது கேட்டால் சொல்லுவார்களாம், சஹாபாக்கள் போனாங்களங்க, அவங்க போனாங்களங்க, இன்றைக்கி எத்தனை பேர் அப்படி தான். இல்லை, சஹாபி கூட அப்படி பண்ணலையே, என்னங்க உங்கள் சூஃபியாக்கள், உங்கள் ஷேக்மார்கள் இதெல்லாம் பண்ணுறாங்களே, அதெல்லாம் பண்ணுறாங்களே. மாலிக் இமாம் கிட்ட போய் கேளுங்க, செருப்பு போடாமல் நடக்கிறது மதீனால. மாலிக் இமாமுடைய சுன்னத். மாலிக் இமாம் சொல்லுகின்றார்கள், அஸ்தஹயீ மினல்லாஹ், நான் வெட்கப்படுகின்றேன், அன் அதா துருபத்தன் ஃபீஹா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிஹாஃபரி தாபத்தின், எந்த இடத்தில் பெருமானாருடைய கால் பட்டதோ அந்த இடத்தில் என் வாகனத்தின் கால் படக்கூடாது. இது எந்த சஹாபியும் சொல்லலைங்க, நபியும் சொல்லலைங்க. மதீனால யாரும் வாகனம் செய்யாதீர்கள் நபி சொல்லவே இல்லை. இதுதான் தஸவுஃப். என்னங்க, நபியுடைய முஹப்பத் வந்து விட்டால் கண் முன் தெரியாமல் முஹப்பத் செய்வோம். நபி சொல்ல மாட்டார்கள்ங்க முஹப்பத்தில். பீஷாவை எடுத்து உம்மைமன் ரலியல்லாஹு குடிச்சிட்டாங்க. நபியா சொன்னார்கள். பீஷாவை கொடுத்த உம்மைமனை பார்த்து நபி சொன்னார்கள், இதுதான் மீலாது நபி. லகத் யஹ்தா வர்தி பி ஹிவாரி மினன் நார், உம்மைமனே உன் வயிற்றில் என் பீஷா வந்து விட்டது, நரகத்தின் நெருப்பு என்ன வாடை கூட ஜுவாலை கூட உன்னை படாது. இதுதாங்க மீலாது நபி. இது சஹாபியுடைய மீலாதுங்க. இந்த மீலாது நபியை கொண்டாடுறதுக்கு நம்ம எங்கங்க போக முடியும்?
அதனால் 5 வஸ்துக்கள் நான் முடிக்கின்றேன். 5 வஸ்துக்கள் நம்முடைய பயணங்களில் கானல் நபியு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் லா யுஃபாரிகுஹு ஃபில் ஹாலரி வலா ஃபிஸ் ஸஃபரி. ஆயிஷா அம்மையார் சொல்கின்றார்கள், நபி எங்கே போனாலும் இந்த 5 வஸ்து கூட கொண்டு போயிடுவாங்க. இதுதாங்க இந்த மாநாட்டின் வெற்றி, இந்த கூட்டத்தின் வெற்றி. வாழ்நாளில் அசுமெடுங்கள், நான் தொழுவேன், நபியினுடைய சுன்னத்தை பின்பற்றுவேன். சூஃபியாக்களுடைய சுன்னத் ஷேக்மார்களோடு நெருங்கி பழகியதை பார்த்திருக்கலாம். 5 வஸ்துக்கள் நபி தான் கூடியே வச்சிருக்கிறாங்க, சஹாபாக்கள் கூடியே வச்சிருந்தார்கள். சூஃபியாக்களும் தங்களோடு இதை கூட வைத்திருக்கிறார்கள். ஆயிஷா அம்மையார் சொல்லுகின்றார்கள், ஹம்சத்துன் 5. ஃபர்ஸ்ட் என்ன தெரியுமா? அல் மிர்ஆத்து, கண்ணாடி. கண்ணாடி என்றும் உங்கள் முன்னாடி இருக்க வேண்டும். இது சூஃபியாக்கள் ஷேக் நாயகம் அவர்களை கிட்டே நெருங்கி பார்த்தவர்கள் பார்த்திருக்கலாம். ஆயிரக்கணக்கான மக்கள் திரண்டிருக்கக்கூடிய கூட்டத்தில் கண்ணாடியை பக்கத்தில் வச்சு பார்த்துட்டே இருப்பார். பார்த்தவர்கள் இங்கே பலர் இருக்கின்றார்கள். சர்க்கார் நாயகம் அவர்கள் தங்கள் முகத்தை பார்த்து கொண்டே இருக்கின்றார்கள். அல் மூமினு மிர்ஆத்துல் மூமினி. நபி அதனால் தான் கண்ணாடியை பார்க்கின்ற பொழுது ஆடையை மாற்றும் போது இந்த துஆவை சொல்லித் தரவில்லை, சாப்பிடும் போது இந்த துஆவை சொல்லித் தரவில்லை. கண்ணாடியை பார்க்கின்ற பொழுது நபி தஸவுஃப் என்றால் என்ன என்று கேட்கக்கூடியவர்களே நபி சொல்லித் தருகின்றார்கள். இந்த ஒரு துஆவிலே முழு தஸவுஃப் வந்து விட்டது. அல்லாஹும்ம ஹஸ்ஸன்த ஹல்கி ஃபஹஸ்ஸின் ஹுலுகி. அல்லாஹ், இந்த முகத்தை அழகாக்குனது யார்? அல்லாஹ். ஒவ்வொரு தடவை உங்கள் முகத்தை பார்த்து ஆன்மீகத்தை சொல்லிக் கொள்ளுங்கள். இது யாருடைய முகம்? இங்கே எப்படி அழகு வந்தது? இதில் எப்படி தாடி வந்தது? இதில் யாரும் பார்த்து பிறர் பார்க்க அழகு ரசிக்கின்றார்களே, நம்ம எல்லாம் வருக வருக என்று சொல்லுகின்றார்களே, அது நமக்கு உண்டான மதிப்பா? கிடையாது. சவ்வரகுமுல்லாஹு ஹுவல்லதி யுஸவ்விருக்கும் ஃபில் அர்ஹாம். அல்லாஹ் தான் உங்களுக்கு அழகை கொடுத்தான், முகத்தை கொடுத்தான். நான் தான் அலா சூரத்திர் ரஹ்மான், ரஹ்மானுடைய சூரத்திலே அல்லாஹ் இந்த முகத்தை படைத்தானே, அதனால் தான் உங்களுக்கு மரியாதை கிடைக்கிறது. யாராவது உங்களை கூப்பிட்டு வருக வருகன்னு சொன்னால் உங்களுக்குள்ள மரியாதை கிடையாதுங்க. அது ரப்புக்கு உண்டான மரியாதை. உங்களோடு நபி இருக்கின்றார்களே, அதற்குண்டான மரியாதை. யாராவது வாங்க சேர்ல உட்காருங்க. நான் சேர்ல உட்காரதுக்கு தகுதியானவனா? என்னோடு என் நபி இருக்கின்றார்கள். நான் போகின்ற பொழுது எல்லாரும் மரியாதை கொடுக்கின்றார்கள். எல்லாரும் அஸ்ஸலாமு அலைக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் என்று சொல்லுகின்றார்கள். இது யாருக்கு உண்டான மரியாதை? இதுதான் தஸவுஃப். ஃபர்ஸ்ட் கண்ணாடி, மறந்து விடாதீர்கள். எங்கு சென்றாலும் கண்ணாடியை கூட வச்சுக்கோங்க. நபி அவர்கள் சொல்லுகின்றார்கள், கண்ணாடி மனிதனுடைய அழகை, ரப்பை நினைவுபடுத்துகிறது ஒன்று சொல்லுகின்றார்கள். 2வது அல் முக்குஹுலா, சுருமா டப்பா. சுருமாங்க, வாழ்நாள் முழுக்க நபி அவர்கள் சுருமா போட்டார்கள். நபி சொல்லுகின்றார்கள், இக்தஇலூ பில் இஸ்மிதி, சுருமா நீங்கள் கண்ணுக்கு போடுங்கள். ஃபைன்னஹு யஜுல் பஸர், கண்ணாடி போட தேவை ஏற்படாது. சுருமா போட்டிங்கன்னா கண்ணாடி போட தேவை. இன்றைக்கி சின்ன பசங்க முதல் எல்லாரும் கண்ணாடி போட்டிருக்கிறாங்க. எல்லாருக்கும் ஐ கொஞ்சம் கம்மியாக இருக்கிறது. ஏங்க? நபி அவர்களுடைய அந்த சுன்னத்துக்கள் நம்மிடத்தில் இல்லையே. முக்குஹுலா, சுருமா. 2வது. 3வது சிவாக், மிஸ்வாக். மேராஜுக்கு நபி போனார்கள், மிஸ்வாக் எடுத்துகிட்டு போனாங்கங்க. இன்றைக்கி நம்ம பள்ளிவாசலுக்கு வர்றது மிஸ்வாக் இல்லைங்க. சையதுனா ஸைத் பின் காலித் பள்ளிவாசலுக்கு ஃபகான யஷ்ஹது ஸலவாத்துல் ஹம்ஸ் வகான யஸ்தன்னு வகான யலாவு சிவாக மௌதி அல் உதுன் மௌதி அல் கலம். பேனா வைக்கின்ற இடத்தில் சஹாபி மிஸ்வாக்கை வைத்து வருகின்றார்கள் பள்ளிவாசலுக்கு. ஏங்க? நபியை நாங்கள் பார்க்கின்றோம் எப்பொழுது மிஸ்வாக்கோடு இருக்கின்றார்கள். 3வது விஷயம், பயணம் எங்கு இருந்தாலும் மிஸ்வாக்கை கூட வைத்துக் கொள்ளுங்கள். 4வது வல் முஷ்து, சீப்பு. இன்னைக்கு சீப்பு எத்தனோ பேர்கிட்ட சீப்பு தலை வாரதே கிடையாதுங்க. தலை வாருங்கள். நபியும் சொன்னாங்க, விட்டு வாருங்கள். 2 செய்தி நபி சொன்னாங்க உம்மத்தை பார்த்து. 1, தொடர்ந்து தலை வராதீங்க, விட்டு வாருங்கள். 2வது, ஒருவரை அடிக்கடி சந்திக்காதீர்கள். ஜுர் ஹிப்பன் தஸ்தது ஹுப்பன். தஸவுஃப் இதுதாங்க. அடிக்கடி போய் ஒருத்தரை பார்த்துட்டே இருந்தால் முகப்பத்து வராதுங்க. ஒரு வாரம் கழித்து ஒருவரை போய் பாருங்கள். தஸவுஃப் சொல்லுகிறது, விட்டு மனிதரை சந்தி, அல்லாஹ்வை தினமும் சந்தி. இதுதான் தஸவுஃப். சப்சே கட் ஜா உஸ்கா ஹோ ஜா. எல்லாத்தையும் மறுத்து அல்லாஹ்வோடு சேர்ந்து விடு. இதுதாங்க தஸவுஃப். மனைவியோடு இருக்க வேண்டும், ஆனால் மனைவியோடு பிரிந்தும் இருக்க வேண்டும். காசோடு இருக்க வேண்டும், காசை விட்டு பிரிந்தும் இருக்க வேண்டும். பிள்ளைகள் இருக்க வேண்டும், இருக்க வேண்டிய இடத்தில் இருக்க வேண்டும். இதைத்தான் தஸவுஃப், இதைத்தான் சூஃபியாக்கள் நமக்கு சொல்லித் தருகின்றார்கள். இதைத்தான் பெருமானார் சொன்னார்கள், குன் ஃபித் துன்யா. நம்ம பாஷையில் சொன்னால் இப்படி சொல்கிறாங்க, சப்சே கட்ஜா. நபியுடைய பாஷையில் சொல்கிறதா இருந்தால், குன் ஃபித் துன்யா கஅன்னக கரீப் வ ஆபிர் சபீல். துன்யாவில் வாழ்வதாக இருந்தால் பயணம் செய்வதை போல வாழ். ஒரு ஊருக்கு போகிறவர் அது மாதிரி வாழ்ந்து கொண்டு செல். இதைத்தான் சூஃபியாக்கள் தஸவுஃப் என்று சொல்லுகின்றார். எனவே நேரம் கடந்து விட்டது. 5வது வஸ்து, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆசாவை என்றும் வைத்திருப்பார்கள். ஆசா, மேராஜுக்கு போகிறாங்க, அசாவோடு போகிறாங்க. மூசா அலைஹிஸ்ஸலாம் தூர் சீனா மலைக்கு போனாங்க, அசாவோடு போயிட்டாங்கங்க. கூட அசா இருந்துச்சு,
மூசா அலைஹிஸ்ஸலாமோடு ஃபைதாஹி ஹய்யத்துன் தஸ்ஆ, பாம்பாக மாறிவிட்டது. கட்டையில் செய்யப்படுகின்ற அந்த ஆசா பாம்பாக மாறுகிறது என்றால் நபியை உள்வைத்துக் கொள்ளுங்கள். நபி உங்களோடு எங்கே இருப்பார்களோ, மையத்தே ரசூலோடு நீங்கள் இருக்கும் காலமெல்லாம் நீங்கள் புனிதர்களாக, கண்ணியமானவர்களாக, சிறந்தவர்களாக நீங்கள் உலகில் தலை நிமிர்ந்து வாழ்வீர்கள். யாரை பார்த்து நீங்கள் பயப்பட வேண்டாம். சனுல்கி ஃபீ குலூபில் லதீன கஃபரு ருஅப, நபியினுடைய முஹப்பத்தை யார் வைத்திருப்பார்களோ, நபியை பார்த்து எதிரிகள் 2 மாத தூரத்திலே பயந்தார்கள். நுசிர்து பிர்ருஅபி மஸீரத ஷஹரின், 1 மாத தூரத்திலே எதிரி என்னை பார்த்து பயந்தான். என்னை வைத்திருக்கக்கூடியவர்களே, என் முகப்பத்தை வைத்திருக்கக்கூடியவர்களே, உங்களை பார்த்தும் எதிரி பயப்படுவான். என்னை வைத்துக் கொள்ளுங்கள். தலை சிமிர்ந்து நீங்கள் வாழ வேண்டுமா? நான் உங்களோடு இருந்தால் நீங்கள் வாழுவீர்கள். என்னை விட்டு விட்டால் இந்த உலகிலும் உங்களுக்கு வாழ்க்கை கிடையாது, மறுமையிலும் வாழ்க்கை கிடையாது. அல்லாஹு தஆலா நபி அவர்கள் காட்டி தந்த அந்த ஆன்மீக பாதையை அப்படியே அடிச்சுவட்டோடு எந்த ஷேக் நாயகத்துடைய கரத்தை பிடித்திருக்கிறார்களோ, கரங்கள் வேறையாக இருக்கலாம், போய் சேருகின்ற இடம் அலியாக இருக்கிறது. இன்னமா அந்த முன்திர் ஒலி குல்லி கௌமின் ஹாத் என்று சூரத்து ராத் இறங்குகிறது. அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் அறிவிக்கின்றார்கள், நபி இருக்கின்றார்கள், அலி இருக்கின்றார்கள். நபி அலி மேல் கையை வைத்து சொல்லுகின்றார்கள், இன்னமா அந்த முன்திர் அன முன்திர் ஒலி குல்லி கௌமின் ஹாத், நான் தான் முன்திர், யா அலி அன்தல் ஹாதி. கியாமத் வரை ஹிதாயத் உன்னை கொண்டுதான் கிடைக்கும். பிக யஹ்ததி அல் முஹ்ததூன், உன்னை கொண்டுதான் கியாமத் வரை சில்சிலா நக்ஷபந்தியா, சூரவர்தியா, சுத்தாரியா, ரிஃபாயியா, அக்பரியா, உவைசியா, கௌசியா, நூரியா, ஜமாலியா, ஆரிஃபியா, ஃபைசியா, மஹவியா, பிலாலியா, ஜுஹூரியா, தன்வீரியா, எத்தனை பேர் வேண்டுமானாலும் சொல்லுங்கள். அலியில் போய் யா அலியில் தான் போய் முடியும். உன்னை கொண்டு தான் கியாமத் வரை நேர்வழி பெறுவார்கள். ஒலி குல்லி கௌமின் ஹாத், நான் தான் முன்சிர், நீ தான் ஹாதி. குர்ஆன் சொல்லுகிறது, வபின் நஜ்மிஹும் யஹ்ததூன், நட்சத்திரத்தை கொண்டு அவர்கள் அனைவரும் நேர்வழி பெறுவார்கள். நட்சத்திரம் யாருங்க? ஒன் நஜ்மி இதா ஹவா மா லல்ல சாஹிபுக்கும் வமா ஹவா, அந்த நட்சத்திரம் நானாக இருக்கிறேன். என் தோற்றத்திலிருந்து அலி அவர்கள், அதற்கு பிறகு ஹசன் பஸ்ரி அவர்கள், அதற்கு பிறகு ஹபீபி அஜமி அவர்கள், அதற்கு பிறகு தாவூதே ஜாஹிரி அவர்கள், அதற்கு பிறகு பாயிசித் பிஸ்தாமி அவர்கள், அதற்கு பிறகு ஜின்னூனி மிஸ்ரி அவர்கள், அதற்கு பிறகு ஷிப்ரி அவர்கள், ஜுனைதே பக்தாரி அவர்களுடைய போர்வையிலே எல்லாரும் ஹிதாயத்தை கொடுப்பார்கள். ஹிதாயத் இருக்கின்ற ஒரு இடம் நபி அவர்கள், இன்னக லதஹ்தி இலா சிராத்தி முஸ்தகீம். அல்லாஹு தஆலா இப்படிப்பட்ட ஆன்மீகத்தை நம்முடைய ஒவ்வொரு நாளிலும் கடைபிடித்து நடக்கின்ற வாக்கியத்தை எத்தனை மணி நேரங்கள் இங்கே நபியினுடைய முஹப்பத்தில் நீங்கள் எல்லாம் அமர்ந்தீர்களோ, அல்லாஹ் இதை கபூல் செய்து, எத்தனை அமல்கள் நம்மிடத்தில் அல்லாஹ்விடத்தில் ஏற்றுக்கொள்ளப்பட்டது என்று தெரியவில்லை, நாம் காட்டுகின்ற ஒரே அமல், அதில் பியூரான அமல் நபியுடைய முஹப்பத்தாக இருக்கிறது. அதில் எந்த ஒரு வேடிக்கையும் எந்த ஒரு குறைபாடும் கிடையாது. அல்லாஹ் இந்த அமலின் பரக்கத்தை கொண்டு அல்லாஹ் நபியினுடைய தர்பாரிலே நமக்கு காணிக்கை கொடுத்து அவர்களுடைய வாழ்க்கையிலே நம்முடைய கியாமத் வரை வருகின்ற சந்ததிகள் இது போன்ற அஹ்லு சுன்னத் வல் ஜமாத்துடைய கொள்கையிலே நபியை பற்றி பேசி பேசி மரணிக்கின்ற வாக்கியத்தை, அவருடைய காலடியிலே நாளை சொர்க்கத்திலே போய் இருக்கின்ற வாக்கியத்தை கியாமத் வரை நம் அனைவருக்கும் அல்லாஹு தஆலா தருவானாக. இதை ஏற்பாடு செய்தவர்களுக்கு அல்லாஹ் நபியினுடைய முஹப்பத்தையும் நபியினுடைய ஷஃபாத்தையும் அல்லாஹு தஆலா பரிபூர்ணமான முறையில் தருவானாக. கியாமத் வரை நம்முடைய சந்ததிகள் ஹர் 100 கா ஹர் பச்சா பச்சா 100 கான்ற அடிப்படையில் நபியினுடைய நாராவை புலந்தாக ஆக்குகின்ற வாக்கியத்தை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தருவானாக. வாஹிரு தாவான அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி.